வீடியோ டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. என்ன படிச்சீங்க? வீடியோ டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வேண்டாம். வேணாம். கைஸ் யாரும் அன்மியூட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த ரெக்கார்டிங் செஷன் இது. சப்போஸ் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டிஸ்டர்பன்ஸ் தான் உங்களோட ரெக்கார்டிங்கில் வந்து இருக்கும். ஓகே, எல்லாருமே மியூட்லேயே இருங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. ஆல்ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஸோ சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் டெவலப்மெண்ட் அப்ளிகேஷன்ஸ், விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்? எங்கே ஒர்க் பண்ண போகிறோம்? வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அப்போ வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும், ரைட்? ஸோ வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன்? வெப் அப்ளிகேஷன் என்ன? சும்மா தெரிஞ்சே சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். இதான் லேர்ன் பண்ண வந்திருக்கோம். ஓகே, படிச்சதுக்கு அப்புறம் சொல்லலாம் அப்படின்னா தப்பு. படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் ஓப்பன் அவுட் பண்ணலாம். ஓகே, முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த செஷன் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் உங்களுக்கு இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு எனக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ வாட் இஸ் வெப் அப்ளிகேஷன்? எனி கெஸ்? ஓகே ஓகே, வேற சொல்லுங்க. Chrome, Google. ஓகே, சரி. ஸோ வெப் அப்ளிகேஷனா என்ன? இப்போ நம்ம மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறோம்ல, எதெல்லாம் நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் சொல்லுவீங்க? ஏதாவது 2 எக்ஸாம்பிள் சொல்லுங்க. வாட்ஸ்அப், மொபைலில் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக், மொபைலில் யூஸ் பண்ணுற யூடியூப், இதெல்லாம் என்ன சொல்லுவீங்க? மொபைல் அப்ளிகேஷன். ஏன் அந்த மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறோம்? பிகாஸ் இட் இஸ் ரன்னிங் ஆன் த மொபைல் ஓஎஸ். எங்கே ரன் ஆகிட்டு இருக்கு? மொபைல் ஓஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் என்ன சொல்கிறோம், நம்ம மொபைல் அப்ளிகேஷன் சொல்கிறோம். எஸ், கரெக்ட். ஸோ இது ஏன் விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் எதெல்லாம் நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த ஜிப் பண்ணுறது, இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடு, அதுக்கப்புறம் இந்த இருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ஸ், இந்த ப்ரௌசர்ஸ், இதெல்லாமே நம்ம இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், இதெல்லாமே என்ன சொல்கிறோம், நம்ம விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் ரன்னிங் ஆன் த விண்டோஸ் மிஷின், விண்டோஸ் ஓஎஸ். ஓகே, ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, விண்டோஸ் அப்ளிகேஷன் சொல்கிறோம். அப்போ நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ வெப் டெவலப்மெண்ட். ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன்ஸ் which is running on your browser is called web applications. ப்ரௌசர்ல ரன் ஆகிற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே என்னதான் அது? வெப் அப்ளிகேஷன் தான். ஓகே, நம்ம இந்த இடத்துல வெப்னா என்ன, வெப் சர்வர்னா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறோம்.
அப்போ வெப் அப்ளிகேஷனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரௌசர்ல எக்ஸிக்யூட் ஆக போகிற அப்ளிகேஷன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம் வெப் அப்ளிகேஷன்ஸ். அப்போ நீங்கள் ப்ரௌசர்ல ஓப்பன் பண்ற அந்த google.com என்னது வெப் அப்ளிகேஷன்ஸ். ப்ரௌசர்ல யூஸ் பண்ற அந்த ஜிமெயில் என்னது வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே கைஸ், கேமரா யாரும் ஆஃப் பண்ண வேண்டாம், ஆன் பண்ண வேண்டாம், ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இதுதான் நம்ம வெப் அப்ளிகேஷன் சொல்றோம். அப்போ நம்ம லேர்ன் பண்ண போறது என்னதான் இருக்கு இந்த இடத்துல வெப் அப்ளிகேஷன் தான் இருக்கு. ஓகே வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட ஆர்கிடெக்சரை நீங்க வந்து மினிமம் 3 டயரா வந்து டிவைட் பண்ண முடியும். ஓகே இந்த டயர் 1 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட், விச் மீன்ஸ் லேயர். டயர் அப்படின்னு சொல்றது இந்த லேயர்ஸ். ஓகே அப்போ அந்த டயர் 1 என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் ஹேண்ட், டயர் 2 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஹேண்ட். ஓகே இந்த ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்க போது அது என்னன்னு சொல்லியிருக்கீங்கன்னா இட்ஸ் மிடில் லேயர். ஓகே அப்போ எத்தனை டயரா நம்ம மினிமம் டிவைட் பண்ணலாம், மேக்ஸிமம் இன்னும் எவ்வளோ நாளும் சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிட்டு போக முடியும். மினிமம் எத்தனை டிவைட் பண்ணலாம் 3 டயர் ஆர்கிடெக்சர் ஒரு வெப் அப்ளிகேஷன். சார் என்னெல்லாம் சொல்லுங்க. டயர் 1 என்ன சார் ஃப்ரண்ட் ஹேண்ட், front and back and middle. எஸ். டயர் 2 என்ன த பேக் ஹேண்ட். ஓகே டயர் 3 என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற மிடில். ஓகே ஸோ இதில் நம்ம எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் ஹேண்டில் ஒர்க் பண்ண போகிறோமா, பேக் ஹேண்டில் ஒர்க் பண்ண போகிறோமா, மிடில் வேரில் ஒர்க் பண்ண போகிறோமான்னு சொல்லிட்டீங்கன்னா we are going to work on the front end. எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம ஃப்ரண்ட் ஹேண்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன, பேக் ஹேண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுருக்கணும். அன்வரலி ஏன் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கீங்க, நான் பண்ணியிருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஆஃப் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஒரு வாட்டி வெளியில் போயிட்டு வாங்க, நான் உங்களை ரிமூவ் பண்ணுறேன், வெளியில் போயிட்டு வாங்க. ஓகே ஸோ நம்ம எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் ஹேண்ட் தான் ஒர்க் போகிறோம். இந்த இடத்துல ஃப்ரண்ட் ஹேண்ட்னா என்ன, பேக் ஹேண்ட்னா என்ன அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துருக்கோம். ஓகே ஸோ ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நேம் கூட இருக்குது. அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரைட்டா, என்னதை சொல்லுவோம், கிளைண்ட் சைடு. பேக் ஹேண்டுக்கு இன்னொரு நேம் கூட இருக்கு, அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா சர்வர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதே ஏன் கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்றோம், இதே ஏன் சர்வர் சைடு சொல்றோம்னா பிகாஸ் the technology which is executing from your browser is called client side. Okay, the things which is executing from your server is called server side. எதெல்லாம் சர்வர் சைட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ, ஒரு சர்வரோட ஹெல்ப்போட எக்ஸிக்யூட் ஆகுதோ அதெல்லாத்தையும் என்ன சொல்றோம், நம்ம சர்வர் சைடுன்னு சொல்றோம். பேக் ஹேண்ட் அப்படின்னு சொல்றோம். ஏன் பேக் ஹேண்ட் சொல்றோம், இது ஏன் ஃப்ரண்ட் ஹேண்ட் சொல்றோம் அப்படின்னா the things which we can see on our browser. நீங்க என்னென்ன ஒர்க் பண்றீங்க, எதுல ஒர்க் பண்ண போறீங்க, அதுல கோடு, அந்த கோட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்க ப்ரௌசர்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அது உங்ககிட்ட டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணும். அதனாலதான் என்ன சொல்றோம், நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த திங்ஸ் எல்லாமே, இந்த டெக்னாலஜிஸ் எல்லாமே உங்களால பார்க்க முடியாது, அந்த ஸ்கிரீன் பின்னாடி நடந்துட்டு இருக்கும். ஒரு சர்வர் ஹெல்ப்போட என்ன ஆகிட்டு இருக்கும், நடந்துட்டு இருக்கும். நினைச்சு பாருங்க, நம்ம இப்போ google.comல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த google.comல என்ன கோடு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால பார்க்க முடியுமா, பார்க்க முடியாது. எல்லாம் அது எல்லாமே எங்க இருக்கும், நம்மளுக்கு ஒரு செக்யூர்டா ஒரு சர்வர் சைட்ல கோடு எழுதி வச்சிருப்பாங்க. அப்படி எல்லாராலையும் பார்க்க முடியும் அப்படின்னா அவங்க எடுத்து வேற ஒரு நேம்ல போட்டு அவங்க ஒரு சர்ச் இன்ஜின் என்ன பண்ணிடுவாங்க, ரெடி பண்ணிடுவாங்க. ஓகே அப்போ ஃப்ரண்ட் ஹேண்ட் கூட உங்களால எப்பவுமே ப்ரௌசர்ல பார்க்க முடியும். ஓகே பேக் ஹேண்ட் கூட உங்களால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஓகே அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு சர்வர் ஹெல்ப்போட எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறதுனால தான் என்ன சொல்றோம், சர்வர் ஹெல்ப். அப்போ மிடில் வேர்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஹேண்டுக்கும் பேக் ஹேண்டுக்கும் நடுவில் என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். என்ன மாதிரியான கான்செப்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து ஒரு ரெக்வஸ்ட் வந்து பேக் ஹேண்டுக்கு அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெக்வஸ்ட் டைரக்டா பேக் ஹேண்டுக்கு போயிட்டாரு. இந்த மிடில் லேயருக்குள்ள போயிட்டு சம் வேலிடேஷன்ஸ், சம் ஆத்தரைசேஷன்ஸ்லாம் செக் பண்ணி இது ஒரு வேலிடான ரெக்வஸ்ட் தானா, இது ஒரு வேலிடான கிளைண்ட் இருந்து தான் வந்திருக்கா அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே கரெக்டா இருந்தா மட்டும்தான் அந்த ரெக்வஸ்ட் எங்க அனுப்பிச்சு விடும், இது பேக் ஹேண்டுக்கு அனுப்பிச்சு விடும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருந்து இது ஒரு தப்பான யூசர் இருந்து இந்த பேஜுக்கு வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் லாகினே பண்ணாம அவரோட அக்கௌண்ட் பேஜ் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணி உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே டெர்மினேட் பண்ணி எங்க அனுப்பிச்சிருவோம், நம்ம பேக் ஹேண்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஸோ ஒரு அன்ஆத்தரைஸ்டு யூசர்ஸ், ஒரு இன்வாலிடான ரெக்வஸ்ட் அது எல்லாமே எங்க போகாது, உங்களுக்கு பேக் ஹேண்டுக்கு போகாது. உங்களோட பேக் ஹேண்ட் வந்து அப்படி செக்யூர்டா நீட்டா இருக்கும். ஓகே ஸோ இந்த 3 ஏரியால நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எல்லாருமே இந்த 3 ஏரியாலையும் ஒரு நாளைக்கு நம்ம ஒர்க் பண்ண தான் போறோம். பட் இப்போ நம்ம எங்க நம்மளோட கேரியரை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம், ஃப்ரண்ட் ஹேண்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ ஒரு டெவலப்பர் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவரால் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட் டெவலப்பரா மட்டும் இருக்க முடியாது. சப்போஸ் ஆல்ரெடி பேக் ஹேண்ட் டெவலப்பர்ங்கிறது ஒருத்தர் ஜாவாலையோ டாட்நெட்லையோ பிஹெச்பியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கடைசி வரைக்கும் அவர் அந்த லாங்குவேஜ் மட்டும் வச்சு
கேரியர் வந்து முடிச்சிட முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது. அதுக்கு மேலே என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு அப்புறம் சேலரி என்ன ஆகாது, இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அப்போ சேலரி ஆகணும்னா நம்மள என்ன பண்ணணும், நம்ம அப்டேட் பண்ணணும். இன்னும் நிறைய டெக்னாலஜிஸ் என்ன பண்ணணும், நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற டைமில் அவர் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் லேர்ன் பண்ணுற மாதிரி வரும் அவருக்கு. ஓகே ஓகே ஸோ அவர் ஒரு டெக்னாலஜி வந்து லேர்ன் பண்ணுற மாதிரி வரும். அப்போது நீங்கள் என்ன டெக்னாலஜிஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது, இல்லை உங்கள் ஆஃபீஸ் வந்து உங்களை என்ன லேர்ன் பண்ண சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த லாங்குவேஜ் படிச்சுக்கலாம். ஜாவா இருக்கலாம், டாட்நெட்டாக இருக்கலாம், பிஹெச்பியாக இருக்கலாம், மைசிக்கலாக இருக்கலாம், எந்த ஒரு நாள் இருக்கலாம். பட் இப்போ நம்ம கேரியரை எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃப்ரண்ட் எண்டில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே இன்னொன்று, நீங்கள் ஐடிக்குள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்திருக்கீங்க அப்படின்னா, என்னோட கேரியரை ஃபஸ்ட்டு பிகினிங்கில் நான் ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, பேக் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. பட் விச் இஸ் த கன்வீனியன்ட் வேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கும். ஓகே ஸோ நான் நிறைய ஃப்ரெஷர்ஸ் அந்த இடத்துல பார்க்குறேன். ஸோ அவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் போது நிறைய திங்ஸ் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே வெரி பேசிக் ஜீரோலேருந்து அடுத்து என்ன பண்ண போகிறோம், நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே என்ன பண்ண போகிறது இல்லை, ஸ்கிப் பண்ண போகிறதே கிடையாது. ஒரு வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறத கூட பார்த்துட்டு இங்கே கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளோட ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HTML5 தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லி பேசணும், HTML5 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் எடுத்தோடனே நம்ம HTML5 போறது இல்லை. ஒரு வெப் அப்ளிகேஷனா என்ன, வெப்னா என்ன, நீங்க ப்ரௌசர்ல ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது அது எப்படி அந்த சர்வரை போய் ரீச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிற அந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்க போக போறோம், டெக்னாலஜிக்குள்ளேயே. இது இப்போ மட்டும் இல்லை, எப்பவுமே. ஓகே ஸோ நம்ம என்ன லேர்ன் பண்ண போறதா இருந்தாலும் சரி, இது எதுக்கு லேர்ன் பண்ண போறோம், ரியல் டைம்ல இது எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணாதான் பெட்டரா இருக்கும். கரெக்டா? இல்லைன்னா இப்படி போட்டா இப்படி வரும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்காது. ஓகே ஸோ யார் இப்போ கேட்டாலும் நீங்களும் அதை ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். உங்க ஃபேமிலியிலே யாராவது இருக்காங்க ஆங்கிலர், அவங்களுக்கு தெரியும் அப்படின்னா இதுனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அழகா சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம அப்படிதான் பண்ண போறோம். என் கூட நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஓகே ஸோ நம்ம கிளாஸ் ஒரு 1 hour இங்கே பார்த்துருக்குறோம் அப்படின்னா, நீங்க ஃப்ரெஷராக இருக்கிறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீட்டில் போய் ஒரு 3 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு மட்டும் நான் நைட் அனுப்புறேன். மற்றபடி நாளையிலேருந்து கிளாஸ் முடிச்ச ஒரு 1/2 hourக்குள்ள உங்களுக்கு டிரைவ்ல என்ன ஆகிடும், ஷேர் ஆகிடும். அந்த டிரைவ்ல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வீடியோஸை. ஓகே ஸோ என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இங்கே அழகாக ஒரு ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வீட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ HTML ஒரு ஃபர்ஸ்ட் 3 டேஸ்க்கு வந்து ப்ராக்டிக்கல் இருக்காது, அதுக்கடுத்து தான் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரைட். ஸோ HTML5ல நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம், வாட் இஸ் அவர் அஜெண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அட் ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு லுக் ஆன் வெப் இன்ட்ரோடக்ஷன். ஓகே வெப்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிளைண்ட் சைட் டெக்னாலஜிஸில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது, அந்த டெக்னாலஜிஸ் என்னென்ன பர்பஸ்க்காக அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன, நம்ம இந்த இடத்துல எங்கே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே இன்னும் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும், வெப் டிசைனர்னா என்ன, வெப் டெவலப்பர்னா என்ன, டிசைனரோட ரோல் என்னவா இருக்கும், டெவலப்பரோட ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ நம்ம யார், டிசைனரா டெவலப்பரா? we are the developers. Okay right. So next அதுக்கப்புறம் தான் ஒரு டெக்னிக்கல் இதே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். HTML-ஓட இன்ட்ரோடக்ஷன் என்ன, ஒரு HTML-ஓட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், எதெல்லாம் வந்து நம்ம டேக்ஸ்ன்னு சொல்லுவோம், எதெல்லாம் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். HTML-லே பார்த்தீங்க அப்படின்னா சிமாண்டிக் எலமெண்ட்ஸ், நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் சொல்லிட்டு ரெண்டாக ஸ்பிட் பண்ணுறாங்க. அப்போ எதெல்லாம் நம்ம சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்குள்ளே சொல்கிறோம், எதெல்லாம் நான் சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்குள்ளே சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பிளாக் லெவல் எலமெண்ட்ஸ்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே நாளைக்கு CSS-லாம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே ஸோ அதுக்கப்புறம் HTML-ல என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகே ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு மேபி நல்லா தெரிஞ்சிருந்திருக்கலாம், இல்லை ஓரளவுக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு பேராகிராஃப் கூட தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அஸ்யூம் பண்ண போகிறதே கிடையாது. எல்லாமே தான் என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இடத்துல கவர் பண்ண போகிறோம். ஓகே ஏன்னா ஒரு சில பேர் தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேருக்கு என்ன இருக்காது, தெரிஞ்சிருந்திருக்காது. ஓகே நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு வெப் டெவலப்பர் அப்படின்னா அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல இருந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த கமெண்ட்ஸ் விட்டுருங்க. ஓகேவா? HTML ஃபார்ம்ஸ் அண்ட் இட்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, HTML ஃபார்ம்ஸ்ல இருந்து இன்புட் எலமெண்ட்ஸ் என்ன, அது என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ்லாம் இருக்கு, HTML வச்சுட்டு எப்படி வேலிடேட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா இதுலலாம் நீங்க டெவலப்பர் ஆனதுக்கு அப்புறம் இதுலலாம் நீங்க ஒர்க் பண்ண போறது ரொம்ப கம்மி. ஓகே ரொம்ப ரேரா தான் இருக்கும். பட் இந்த போர்ஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ HTML இன்புட் எலமெண்ட்ஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, யூசர்ட் இருந்து என்னென்ன வேலைலாம் என்னால் இன்புட் வாங்க முடியுதோ அதான் என்ன இன்புட் எலமெண்ட்ஸ். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து பாருங்க, அதில் என்ன இருக்கும், உங்கள் நேம் வாங்குறதுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், பாஸ்வேர்ட் வாங்குறதுக்கு ஒன்று இருக்கும்,
ஜெண்டர்ஸ் வாங்குறதுக்கு ஒன்று இருக்கும், உங்களோட டிகிரி அண்ட் உங்களோட அட்ரஸ் வாங்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கு என்ன கொடுத்துருப்பாங்க, நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இதில் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இருந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் செஷன்ஸும் நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறோம், வெப் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெப் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இட்ஸ் அ காமன் நேம் ஆஃப் வேர்ல்ட் வைட் வெப். www. சொல்லி போடுவோம்ல, அதோட அப்ரிவேஷனே என்ன, வேர்ல்ட் வைட் வெப் தான். ஓகே, எந்த ஒரு வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம ப்ரௌசரில் போயிட்டு www. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், என்டர் பண்ணுவோம். எங்கேயா மொபைல் அப்ளிகேஷன் www. போட்டு பார்த்துருக்கீங்களா? கிடையாது. விண்டோஸ் அப்ளிகேஷன் ஏதாவது பண்ணியிருக்குமா? கிடையாது. ப்ரௌசரில் ஓப்பன் பண்ண அப்ளிகேஷன்ஸ் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், www. சொல்லி போட்டிருக்கோம். அது நீங்கள் போடாட்டா கூட நீங்கள் என்டர் பண்ணீங்கனாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக என்ன எடுத்துக்கிடும், google.com சொல்லி போட்டாலே முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்ல என்ன எடுத்துக்கணும், அது www. சொல்லிட்டு அதுவே எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அந்த வெப்பை மென்ஷன் பண்ணுறது தான் வேர்ல்ட் வைட் வெப் அப்படிங்கிறது தான் நம்ம ஷார்ட் ஃபார்ம் எப்படி சொல்கிறோம், www. சொல்கிறோம். ஓகே, வெப் அப்ளிகேஷன் ஓகே தான், பட் வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு வெப் அப்ளிகேஷன் வந்து எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது, ஒரு சின்ன பர்பஸ்க்காக மட்டும்தான். ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்து த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, என்கிட்ட வந்து நிறைய புக்ஸ் இருக்கு, நான் ஒரு புக் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். யார் என்ன புக் கேட்டாலும் என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு வித்தின் 1 வீக்ல வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அவ்வளோ கான்டாக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்ட்ரீட்ல ஒரு புக் ஷாப் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரீட்ல இப்படி ஒரு புக் ஷாப் இருக்கு, இவர்கிட்ட போயிட்டு கேட்டோம் அப்படின்னா இந்த வேர்ல்ட்ல இருக்க எங்கனாலும் அவர் கொரியர் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்றதுக்கு ரெடி. பட் எத்தனை பேருக்கு அது தெரிய வரும்? கரெக்டா? மேபி அந்த ஸ்ட்ரீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருக்கிற மக்களுக்கு மட்டும் அது தெரிய வரும். ஓகே, அதே இது நான் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னோட ஃபோன் நம்பர் இது, என்னோட இமெயில் ஐடி இது, இந்த வெப்சைட்லேயே நீங்கள் போயிட்டு உங்களுக்கு தேவையான புக்ஸ் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம், வித்தின் 1 வீக்ல நான் உங்களுக்கு என்ன பண்ணிடுவேன், டெலிவரி பண்ணுவேன், அங்கேயே நீங்கள் பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சிருந்தேன் அப்படின்னா, அதை கூகுள் ரிசல்ட்ஸ்லேயே நான் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா, யார் வந்து சர்ச் பண்ணாலும் அப்ளிகேஷன் எங்கே வரும், அது டாப்ல வந்திருக்கும். ஓகே, யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம ஒரு 2 ஸ்ட்ரீட்ல மட்டும் பண்ற பிசினஸ் எப்படி இருக்கும், இந்த வேர்ல்டு ஃபுல்லா பண்ற பிசினஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வெப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, த்ரூ அவுட் த வேர்ல்டு ஃபுல்லா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது தான். ஓகே, யோசிச்சு பாருங்க. நான் ஷாப் இப்படி ஒன்று வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இமெயில் பண்ண முடியுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. எல்லாருக்கும் போயிட்டு மெயில் அனுப்பிச்சிட்டு இருக்க முடியுமா, ஃபோன் பண்ணிட்டு இருக்குமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முடியாது. பட் வெப்பை மட்டும் நான் கிரியேட் பண்ணி விட்டேன் அப்படின்னா, யாருக்கு வேணுமோ அவங்க டைரக்டா கூகுள்ல இருந்து எங்க வர போறாங்க, நம்மளோட அப்ளிகேஷனுக்கு வர போறாங்க. ஓகே, அது கூகுளில் கொண்டு வரதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று இருக்கு. அதை கொஞ்சம் லைட்டாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணுறது, முன்னாடி வந்துடும். ஓகே, ஸோ அப்படி சர்ச் பண்ணி நம்மளோட பிஸ்னஸ் என்ன பண்ண முடியும், இந்த இடத்துல க்ரோத் பண்ண முடியும். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் தான் அதில் பார்க்க போறீங்க. ஃபேஸ்புக் எடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறீங்க. ஜிமெயில் எடுங்க, உங்களுக்கு பிரைவேட்டா யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. யூடியூப் எடுங்க, சம் வீடியோ கண்டென்ட், ஒரு இன்ஃபர்மேஷன் தான் அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, பார்க்க போறீங்க. ஸோ வெப்போட பர்பஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஓகேவா? அப்போ வெப் அப்ளிகேஷனோட பர்பஸ் புரியுதா? ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, இந்த வெப் அப்ளிகேஷனுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு இப்போ facebook.com சொல்லி எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த facebook.comல எத்தனை பேஜஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேஜஸ் இருக்கும். கரெக்டா? நீங்க லாகின் சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னே என்ன வரும் உங்களுக்கு, ஒரு லாகின் பேஜ். ரிஜிஸ்டர்னு சொல்லி கிளிக் பண்ணோன்னே ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஒரு சேனலுக்குள்ள போறீங்க அப்படின்னா அந்த சேனலோட பேஜ். ஸோ இப்படி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் மல்டிபிள் பேஜஸ் வந்து ஒரு ஒரு ஆங்கர் லிங்க் வழியா என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த ஆங்கர் லிங்க் அப்படிங்கிறது நீங்க லாகின் சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே லாகின் பேஜுக்கு உங்களுக்கு எடுத்துட்டு போகுது பாத்தீங்களா? ஸோ அதுக்கு யூஸ் பண்ற ஒரு டேக் தான் என்ன சொல்லுவோம், ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, அதெல்லாம் என்னங்கிறது இனிமேல் நம்ம பார்க்க போறோம். அந்த ஆங்கர் டேக் வழியா மல்டிபிள் பேஜஸ் என்ன பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லிட்டு நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகே, யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுல 100 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்னால வந்து ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போக முடியல அப்படின்னா எப்படி அவர் அந்த பேஜுக்கு போவார்? கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேஜ் வச்சிருக்கேன், account.html ஒரு பேஜ் வச்சிருக்கேன். இந்த account.html என்னோட பேஜ்ல நான் எங்கேயுமே லிங்க் பண்ணணும்னா உங்களுக்கு தெரியுமா account.html சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க account.html சொல்லி போட்டு பேஜ் தெரிஞ்சாதான் ப்ரௌசர்ல போட்டு என்டர் பண்ண முடியும். account.html சொல்லிட்டு ஒன்று இருக்குன்னு தெரியல அப்படின்னா எப்படி நீங்க அந்த பேஜை ரீச் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணியிருக்கணும், ஹோம் பேஜ்ல இருந்து மை ப்ரொஃபைல் சொல்லிட்டு ஒரு மெனு வச்சு அதை கிளிக் பண்ணா account.html என்ன பண்ணணும், நான் எடுத்துட்டு போகணும். ஸோ இப்படி மல்டிபிள் பேஜஸ் என்ன பண்ணி வச்சிருப்போம்னு சொல்லிட்டீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை தான் என்ன சொல்றோம் நம்ம இந்த இடத்துல வெப் அப்ளிகேஷன் சொல்றோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் ஒன்றுமே கிடையாது, ஒரு
மல்டிபிள் பேஜஸை ஒரு ஆங்கர் டேக் வழியாக என்ன பண்ணி வச்சிருப்போம், கனெக்ட் பண்ணி வச்சிருப்போம். ஓகேவா? நீங்கள் என்ன பேஜஸ் எடுத்து பார்த்தாலும் சரி அப்படிதான் இருக்கும் போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். ஒரு வெப் பேஜை எப்படி நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வெரி ஃபர்ஸ்ட் திங் நம்மளுக்கு என்ன வேணும், HTML. ஓகேவா? இந்த HTML-க்குள்ளே இருக்கிற அந்த எலமெண்ட்ஸை யூஸ் பண்ணி தான் நான் ஒரு வெப் பேஜ் என்ன பண்ண போகிறேன், கிரியேட்டே பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கூகுள் டிரைவை நீங்கள் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. இங்கே சொல்லணும்ல, எனக்கு வந்து லோகோ இங்கே வரணும், இவ்வளோ தூரம் தள்ளி எனக்கு இந்த இடத்துல ஒரு சர்ச் பாக்ஸ் ஒன்று வரணும், இந்த இடத்துல ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கணும், இந்த இடத்துல ஒரு செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கணும், எனக்கு இவ்வளோ தூரம் கழிச்சு இந்த பக்கம் ஒரு இமேஜ், இந்த பக்கம் ஒரு இமேஜ், அதுக்கப்புறம் ஒரு அண்டர்லைன் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்ல. இதெல்லாம் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வேணும். அந்த எலமெண்ட்ஸ் எந்த லாங்குவேஜ் வச்சு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா HTML வச்சு தான் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரௌசரில் பார்க்குற எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எப்படி கிரியேட் பண்ணியிருப்பாங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா HTML யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மிடில்வேர்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா there are plenty of languages. ஓகே, இதுலேயும் பார்த்தீங்கன்னா there are plenty of languages. ஓகே, டெக்னாலஜிஸ் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிருக்கும். பட் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா வெரி ஃபிக்ஸட். இவ்வளோதான் மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 தான் மொத்தமே. அதுக்கு மேலே ஃப்ரண்ட் எண்டில் கிடையவே கிடையாது. நீங்கள் பேஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே ஒரே லாங்குவேஜ் என்ன தான் எங்கே தான் வரணும், நீங்கள் HTML தான் வரணும். நான் இதை மேக்கப் பண்ணணும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ரிச்சாக மாற்றணும், கொஞ்சம் ஸ்டைலிஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன தான் வேணும், நம்மளுக்கு CSS தான் வேணும். ஓகே, அப்படி கிரியேட் பண்ண ஒரு பேஜ் வந்து நான் யூசர் இன்டராக்டிவாக மாற்றணும், யூசர்கிட்ட பேசுகிற மாதிரி அந்த அப்ளிகேஷனை மாற்றணும் அப்படின்னா JavaScript தான் வேணும். எதர் JavaScriptக்கு ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக போயிட்டு JavaScript லைப்ரரி இல்லை ஃப்ரேம் ஒர்க் லைக் Angular. அவ்வளோதான் ஃப்ரண்ட் எண்ட். பேக் எண்ட் எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணவே முடியாது, அவ்வளோ லாங்குவேஜஸ் இருக்கு. ஓகே, ஸோ அதனால நான் சொல்கிறேன், உங்களோட கேரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு விச் இஸ் த பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்னதான் அது, ஃப்ரண்ட் எண்ட் தான். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இந்த HTML என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளுக்கு தேவையான அந்த எலமெண்ட்ஸ், அந்த நம்மளோட வெப் பேஜுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் வச்சு என்ன பண்ண போகிறோம், நம்ம கிரியேட் பண்ணிக்கிற போகிறோம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரி உங்ககிட்ட இருக்கிற பேஜஸ் எல்லாத்தையுமே ஒரு வெப் லிங்க் வழியாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இது வழியாக தான் கனெக்ட் பண்ண போகிறோம், HTML வழியாக தான் கனெக்ட் பண்ணுவோம். நான் சொன்னேன்ல மை ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணால் account.html எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு எல்லாமே நம்ம என்ன தான் யூஸ் பண்ண போகிறோம், இந்த இடத்துல HTML தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ரைட். இப்போ நான் account.html சொல்லிட்டு போட்ட உடனே எனக்கு எப்படி அந்த account.html வந்து சர்வ் ஆகுது, கரெக்டாக? ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இருந்துட்டு ஷேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல என்ன வருது, இந்த ஷேர் வித் மீ வருது. எனக்கு யார் இந்த டேட்டாவை கொண்டு போய் எனக்கு தேவையான டேட்டாவை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளோட ப்ரௌசரில் இன்பில்ட்டாகவே என்ன இருக்கும், HTTP ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கும். அந்த HTTP ப்ரோட்டோகால் தான் உங்ககிட்ட இருந்து டேட்டா எடுத்துட்டு சர்வர் சைட்டை கொடுக்குறது, சர்வர் கொடுத்த டேட்டாவை கொண்டு வந்து உங்கள்கிட்ட பப்ளிஷ் பண்ணுறது. இந்த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே நம்மளுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க, ப்ரௌசரில் இன்பில்ட்டாக இருக்கிற இந்த HTTP ப்ரோட்டோகால் தான். HTTP-யோட அப்ரிவியேஷன் என்ன, எனிஒன்? HTTP-யோட அப்ரிவியேஷன் Hypertext Transfer Protocol. வெரி குட். ஸோ HTTP-யோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இந்த இடத்துல ஹைப்பர்டெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் பார்க்க போகிறோம். HTML-ஓட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் தான். அப்போ ஹைப்பர்டெக்ஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அப்போ நம்மளுக்கு யார் நம்ம கொடுத்த ஃபைல் நேம் எடுத்துகிட்டு போயிட்டு சர்வர்கிட்ட போய் தேடி அந்த ஃபைலை நமக்கு ப்ரௌசரில் சர்வ் பண்ணுறாங்க, யார் சர்வ் பண்ணுறாங்க, இந்த HTTP-ங்கிற ப்ரோட்டோகால் தான். ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் தான் நம்ம கிட்ட இருந்து ரெக்வஸ்ட் எடுத்துட்டு சர்வர் கொடுத்து ரெஸ்பான்ஸ் வாங்கி மறுபடியும் நம்ம கிட்ட கொடுக்குறது. ஓகேவா? இந்த வெப் பேஜஸ்லாம் நான் எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா வெப் அப்ளிகேஷன் அப்படின்னாலே அந்த அப்ளிகேஷன் எங்கே தான் ரன் ஆக போகுது, ப்ரௌசரில் தான் ரன் ஆக போகுது. அப்போ அந்த வெப் பேஜ் எல்லாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ப்ரௌசர் வேணும். நான் அந்த இடத்துல உங்களுக்கு எதை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா கூகுள் க்ரோம் என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ லைட் வெயிட்டாக இருக்கும், ஃபியூச்சரில் டீபக் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, நீங்கள் என்ன ப்ரௌசர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் எது வந்து ஒரு டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா கூகுள் க்ரோம் வந்து டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வெப்போட ஒரு ஓவரி புரியுதா? ஓகே, அப்போ வெப் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஷேரிங் த இன்ஃபர்மேஷன் த்ரூ அவுட் த வேர்ல்ட். ஓகே, வேர்ல்டில் இருக்கிற எங்கே இருந்தனாலும் யாருக்குனாலும் நீங்கள் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எது வழியாக பாஸ் பண்ணிடலாம், வெப் வழியாக. அது 1-to-1 பாஸ் பண்ணணும்னா இமெயில் வழியாக பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு சேட் வழியாக பண்ண போகிறீங்க. அதே 1-to-many அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் வழியாக என்ன பண்ணிட போகிறீங்க, ஷேர் பண்ணிட போகிறீங்க. ஓகே, ஸோ ஒரு வெப் அப்ளிகேஷன் பேஜ் கிரியேட் பண்ணோம்னா என்ன லாங்குவேஜ் வேணும், HTML வேணும். HTML வச்சு தான் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை சர்வர் சைட்டை கொடுத்து சர்வர் கொடுக்குற டேட்டா மறுபடியும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா
அதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்க? ப்ரௌசர்ல இன்பில்ட்டாவே இருக்கிற இந்த HTTP ப்ரோட்டோகால் அப்படிங்கிற ப்ரோட்டோகால் தான் ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்மளோட சிஸ்டம்ல ஆக்சஸ் பண்ணணும், அந்த வெப் பேஜஸ் எல்லாம் சிஸ்டம்ல ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? ஏதோ ஒரு ப்ரௌசர் வேணும். ஓகேவா? ரைட். ஸோ எப்படி ஒரு வெப் ஒர்க் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல காமிச்சிருக்கேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ google.com போகணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஒரு யூசர் வருவார். அவரோட சிஸ்டம்ல இருக்கிற ஏதோ ஒரு ப்ரௌசர் என்ன பண்ணியிருப்பாரு? ஓப்பன் பண்ணியிருப்பார். ஓப்பன் பண்ணிட்டு இந்த அட்ரஸ் பார் இருக்கு பார்த்தீங்களா? இந்த அட்ரஸ் பார்ல போயிட்டு www.google.com சொல்லிட்டு என்ன பண்ணுவார்? அவர் என்டர் பண்ணுவார். என்டர் பண்ணோடனே என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு? இப்படி ஒரு வெப்சைட்டை பார்க்கறதுக்கு, இப்படி ஒரு இந்த வெப் அப்ளிகேஷனை பார்க்கறதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்றாரு. ஓகே, வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷனா என்னன்னு சொல்லிட்டு சொல்றேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே இதுல இருக்கிற ஒரு பேஜ் தான் இந்த இடத்துல உங்களோட ப்ரௌசர் என்ன ஆக போகுது? சர்வ் ஆக போகுது. இனிஷியலா என்ன ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க credosystem.com அப்படின்னு மட்டும் சொல்றீங்க, இல்ல google.com அப்படின்னு மட்டும் சொல்றீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சர்வ் ஆகிற ஃபைல் என்ன ஃபைலா இருக்கும்னா index.html ஆர் index.home.html. ஃபர்ஸ்ட் சர்வ் ஆகிற ஃபைல் என்னது? நீங்க ஃபைல் நேம் எதுவுமே சொல்லல அப்படின்னா கூட ஃபர்ஸ்ட் சர்வ் ஆகிற ஃபைல் என்னவா தான் இருக்கும்? இண்டெக்ஸ் ஃபைலா தான் இருக்கும். புரியுதா? இங்க credosystem.com அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த credosystem.comக்குள்ள எக்கச்சக்க பேஜஸ் இருக்கும், 1000+ பேஜஸ் இருக்கும். பட் எந்த பேஜை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணுங்கிறத அது எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டீங்கன்னா எந்த ஃபைல் நேம் வந்து index.html இருக்கோ, இல்லாட்டி அவங்க PHP யூஸ் பண்ணாங்கன்னா index.php இருக்கோ, இல்ல அவங்க .NET யூஸ் பண்ணியிருந்தாங்க index.asp இருக்கோ, அந்த ஃபைல் தான் ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் எல்லாம் ஆகும் உங்களுக்கு சர்வ் ஆகும். ஓகே, அப்ப இப்படி என்டர் பண்ண உடனே அந்த அப்ளிகேஷனுக்குள்ள இருக்கிற இந்த இண்டெக்ஸ் பேஜ் தான் ப்ரௌசர் என்ன ஆக போகுது? சர்வ் ஆக போகுது. இதை கொண்டு வந்து நம்மளுக்கு யாரு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த HTTP ப்ரோட்டோகால், அந்த ப்ரோட்டோகால் தான் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. அப்போ ஒரு சர்வர் சைட்ல ஆல்ரெடி என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நம்ம சொல்றோம்ல 100+ பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்ப 100+ பேஜஸ் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும்? இந்த சர்வர்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இந்த credosystem.com அப்படிங்கிற சர்வர்ல என்ன ஆயிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். சர்வர்ல வந்து 100+ ஃபைல்ஸ் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுங்கிறத நீங்க தான் சொல்லணும். கரெக்டா? அது தெரியும் அப்படின்னா டைரக்டாவே ப்ரௌசர்ல சொல்லிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாகின் பேஜ் போறேன், எனக்கு நல்லா தெரியும் இந்த விதத்துல வந்து login.html தான் லாகின் பேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா நான் ப்ரௌசர்லயே போயிட்டு www.credosystem.com/login.html சொல்லி கொடுத்தோம்னா எனக்கு என்ன பேஜ் சர்வ் ஆயிடும்? login.html சர்வ் ஆயிடும். நீங்க எதுவுமே சொல்லணும்னா எந்த பேஜ் சர்வ் ஆகும்? இண்டெக்ஸ் ஃபைல் தான் சர்வ் ஆகும். நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜ்க்குள்ள இருக்கிற இண்டெக்ஸ் ஃபைல், அப்படி இல்லை அப்படின்னா ஹோம் அப்படிங்கிற ஒரு ஃபைல். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை பார்ப்போம். இண்டெக்ஸ் இல்லை அப்படின்னா தான் என்ன ஃபைலை ரெஃபர் பண்ணணும்? ஹோம். இந்த ரெண்டு ஃபைலுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எதுவுமே ஆகுது. அந்த ப்ரௌசர்ல இருக்கிற டைரக்டரிஸ் வந்து அப்படியே லிஸ்ட் ஆயிடும். அப்படி யாருமே பண்ண மாட்டாங்க. ஓகே, டெஃபினட்டா அப்போ உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? இண்டெக்ஸ் ஃபைல் ஆகுது, ஹோம் ஃபைல் ஆகுது உள்ளுக்குள்ள இருக்கும். ஓகேவா? ரைட். அப்போ இப்படி ஒரு என்டர் பண்ண உடனே எனக்கு டைரக்டா ஃபைல் எடுத்துட்டு இப்படி வந்துருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான். கரெக்டா? நம்மளுக்கு தெரிஞ்சது இதுதான் வே. பட் இது பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு காமிக்கிறேன். என்டர் பண்ண உடனே டைரக்டா என்ன வந்துடாது, நம்மளுக்கு இந்த இடத்துல பேஜ் வந்துடாது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு வெப்சைட்டோட URL என்ன பண்ணுவீங்க? என்டர் பண்ணுவீங்க. என்டர் பண்ண உடனே DNS சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வர் இருக்கும், டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, DNS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சர்வருக்கு போயிட்டு இந்த வெப்சைட்டுக்கு ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸை தேடும். ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 192.168.1.0.1 அப்படிங்கிற மாதிரி என்ன கொடுத்துருப்பாங்க? ஒரு யூனிக் ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த DNS சர்வருக்குள்ள போயிட்டு இந்த நேமுக்கு ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணும்? சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணி அந்த ஐபி அட்ரஸ் வழியா தான் இந்த சர்வர் போயிட்டு என்ன ஆகும்? ரீச் ஆகும். எந்த ஒரு சர்வருக்குமே நேம் கிடையாது. எல்லா சர்வர்ஸுமே இந்த இடத்துல இன்டர்நெட்ல என்ன வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐபி அட்ரஸ் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? மென்ஷன் பண்ணுவாங்க. ஈவன் நீங்க ஃபியூச்சர்ல அந்த சர்வருக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபைலை நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு சர்வர் நேம் எல்லாம் நீங்க கொடுக்க முடியாது. அந்த சர்வருக்கு ஈக்குவலண்டான ஐபி அட்ரஸ் கொடுத்து தான் என்ன பண்ண முடியும்? உள்ளுக்குள்ள போக முடியும். இந்த சர்வர் நேம் எதுக்காக? இந்த நேம் எதுக்காக? இந்த வெப்சைட் நேம் எதுக்காக அப்படின்னு சொல்லி, இந்த டொமைன் நேம் எதுக்காக அப்படின்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம உங்ககிட்ட போயிட்டு ஒரு 20 வெப்சைட் நேம் சொல்லணும்னா ஈஸியா சொல்லிடுவோம். நம்ம ஃபேஸ்புக், ஜிமெயில், யூடியூப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 20 வெப்சைட் நேம் ஈஸியா சொல்லிடுவோம். பட் இந்த 20 வெப்சைட்ஸுமே நேமா இல்லாம ஐபி அட்ரஸ் ஆரம்பிச்சுங்க நம்மளால மைண்ட் வச்சுக்க முடியுமா? மைண்ட் வச்சுக்க முடியாது. ஸோ நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லிக்காக மட்டும்தான் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல? நேம். பட் அது சர்வரை ரீச் பண்ணும்போது எப்படி தான் போகும்? இந்த நேம் ஒரு ஐபி அட்ரஸா கன்வெர்ட் ஆகி தான் சர்வரை போயிட்டு என்ன பண்ணுவோம்? ரீச் ஆகும். ஓகே, ஸோ அந்த சர்வர்ல ஆல்ரெடி நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க என்ன ஃபைலை கேட்டீங்களோ அந்த ஃபைல் என்ன பண்ண போறாங்க? உங்களுக்கு எடுத்து கொடுக்க போறாங்க. அந்த ஃபைல்ஸ்ல தான் ஒண்ணுக்கு ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருப்போம்.
நான் சொன்னல 100 பேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ 100 பேஜஸ்லையும் ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு, இன்னொரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்போம், இன்டர்லிங்க் பண்ணிச்சிருப்போம். அப்படி இன்டர்லிங்க் பண்ணல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த அக்கௌண்ட் டாட் ஹெச்டிஎம்எல் எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டா? அப்படிதானே? உங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா எப்படி நீங்க அந்த பேஜ் நேம் போட்டு போவீங்க, ரைட்? ஸோ அதனால ஒவ்வொரு பேஜ்லையுமே என்ன பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க, இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க என்ன கேட்டீங்களோ அது அந்த ஹெச்டிபி ப்ரோட்டோகால் வழியா இந்த ப்ரௌசர் என்ன ஆக போகுது, சர்வ் ஆக போகுது. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து லேர்ன் பண்ண போறோம். ஓகே, எப்படி நான் அந்த ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றது, எப்படி அதை ஸ்டைல்ஸ் அப்ளை பண்றது, எப்படி இதுக்கு மேல ஒரு யூசர் இன்டராக்டிவ் பேஜா மாத்துறது, எப்படி ஆங்கிள் இதுக்குள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறத என்ன பண்ண போறோம், நம்ம லேர்ன் பண்ண போறோம். அப்ப நம்ம ஒர்க் அவுட் பண்ண போற ஏரியா ஃபுல்லா என்னவா தான் இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ப்ரௌசர். நம்ம ஒர்க் அவுட் பண்ண போற ஏரியா ஃபுல்லா என்னவா தான் இருக்க போகுது, ப்ரௌசர்ல ஒரு பேஜை கிரியேட் பண்ணி அதை ஸ்டைல் பண்ணி அதை யூசர் இன்டராக்டிவ் என்ன பண்ண போறீங்க, மாத்த போறீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்னெல்லாம் வேணும்னு சொல்லிங்கன்னா HTML, ஒரு CSSல ஒரு சின்ன நாலேஜ், ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா தெரிஞ்சிருந்திருக்கணும். அதுக்கடுத்து ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம் ஒர்க், ஆங்குலர். ஓகேவா? ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் எதுக்காக நம்ம ஆங்குலர் போகணும், எல்லாத்தையுமே நீங்க ஜாவாஸ்கிரிப்டே வச்சு பண்ணிட முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணிட முடியும். எதுக்காக ஆங்குலர் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது இட்ஸ் அ நேட்டிவ் லாங்குவேஜ், ரைட்? நீங்க என்ன வேணும்னாலும் அதுக்குள்ள இருக்கு. பட் நீங்க தான் என்ன பண்ணணும், மேனுவலா கோட் எழுதணும். பட் ஆங்குலர்ல எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, ஆல்ரெடி லைப்ரரியே எழுதி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான லைப்ரரி நீங்க ஜஸ்ட் கால் மட்டும் தான் பண்ணிக்கிற போறீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு தேவையானது நம்ம மேனுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து கோட் எழுதுறதுக்கும் இருக்கிறத எடுத்து யூஸ் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும், ரைட்டா? ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ வெப் சர்வர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியாம இருந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வர்னா என்ன, வெப்சைட்னா என்ன, வெப் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வெப் சர்வர்ங்கிறது ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் லைக் ஒரு லோக்கல் கம்ப்யூட்டர். ஓகேவா? அந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது கூட நீங்க ஒரு வெப் சர்வர் என்ன பண்ணலாம், உங்களை வெப் சர்வர் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நிறைய ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டு நான் என்னோட ஈகோலன் போயிட்டு ஆங்குலர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவ்வளவு ஃபைல்ஸ் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இதை மாதிரி ஒரு வெப் சர்வர்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னா நிறைய ஃபைல்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற இந்த ஃபைலை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டர் வந்து நான் ஆன் பண்ணணும். கரெக்டா? ஆன் பண்ணா தானே உள்ளுக்குள்ள போக முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும், நான் ஆன் பண்ணணும். ஸோ தட் இஸ் ஈக்குவலன்ட் டு நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு www.yourdomain.com அப்படின்னு சொல்லி கொடுத்து என்டர் பண்றது. ஓகே, ஸோ அப்போதான் ஒரு கால் எங்க போகும், உங்ககிட்ட இருந்து அந்த சர்வர். ஓகே, அந்த சர்வரை வந்து யாராவது ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்பவுமே அந்த சர்வர் ஆஃப் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அது இப்படிதான் இருக்கும், ஆன்லயே தான் இருக்கும். அதனாலதான் நீங்க கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஒரு ஃபைல் வந்து சர்வ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ என்னோட கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற இந்த ஃபைல்ஸை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யாரால மட்டும்தான் அந்த ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்கன்னா என்னால மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை, இந்த ஃபைல்ஸை இந்த வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கம்ப்யூட்டரை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு இன்டர்நெட்ல வச்சிருக்கிறோம். அந்த கம்ப்யூட்டர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இட்ஸ் அ வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். புரியுதா? ஸோ அப்போ இன்டர்நெட்ல இருக்கிற அந்த சர்வர்ஸை யாராலும் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ எல்லாமே ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன்ஸ்ல வந்து நீங்க பெய்டு யூசராக பெய்டு அப்ளிகேஷன்ஸ் வச்சுக்கோங்க, அங்க ஃப்ரீ யூசர்லாம் அலோவ் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்க. பெய்டா இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைல் என்ன பண்ணுவாங்க, அலோவ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் பிரைம் எடுத்துக்கோங்க, நீங்க ஒரு மூவி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பே பண்ணியிருந்தா அந்த மூவி என்ன பண்ண முடியும், உங்களால பார்க்க முடியும். அப்போ அதெல்லாம் என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்து கோட் எழுத போறோம். ஓகே, அது கிளைண்ட் சைட்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், சர்வர் சைட்லயும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். அதுதான் நம்ம ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் டெக்னிக்கலா. ஓகே, ஸோ அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். அப்போ ஒரு லோக்கல் கம்ப்யூட்டரை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு யூனிவர்ஸா அந்த வேர்ல்ட்ல இருக்கிற யாருனாலும் ஆக்சஸ் பண்ற மாதிரி ஒரு இன்டர்நெட்ல வச்சிருக்கோம். அந்த கம்ப்யூட்டர் தான் என்ன சொல்றோம் நம்ம, சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன் இந்த சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம், பிகாஸ் சர்விங் சம் ஃபைல்ஸ். நம்மளுக்கு என்ன பண்ணுது, அது சம் ஃபைல்ஸ் வந்து சர்வ் பண்ணுது. அதனாலதான் அதை என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படிதானே? நீங்க என்ன ஃபைல்ஸ் கேட்டாலும் அது என்ன பண்ணும், உங்களுக்கு இருந்துச்சுன்னா கொடுக்க போகுது. கரெக்டா? ஸோ அதனாலதான் இது ஒரு சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்றதுனால இது வெப் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இது மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்கும், அது நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு என்ன மட்டும் தெரிஞ்சா போதும், வெப் சர்வர் மட்டும் தெரிஞ்சா போதும் இப்போதைக்கு. ஓகே, ரைட். அப்போ இந்த வெப் சர்வருக்குள்ளதான் நம்மளுக்கு தேவையான அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சிருக்க போறோம், ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க போறோம். ஓகே, அப்போ வெப்சைட்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஃபைல்ஸை ஒரு இன்டர்லிங்க் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதான் என்ன சொல்றோம், வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகே, இப்போ நீங்க ஃபேஸ்புக் அப்படிங்கிறத நீங்க வெப்சைட்னு சொல்லலாம், இல்லை வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
ஓகே, ஒரு கூகுள்ல நீங்க வெப்சைட்னு சொல்லலாம், இல்ல ஒரு வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் ரியலா எதை வெப்சைட்னு சொல்லுவோம், எதை வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு 10 பேஜஸ் இருக்கு அந்த அப்ளிகேஷன்ஸ்ல, விச் மீன்ஸ் அந்த வெப்சைட்ல பெரிய அளவில் லாஜிக்ஸ் எதுவுமே இன்வால்வ் ஆகலை. நீங்கள் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் கண்டென்ட்டை பார்த்துக்கலாம். ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் இருக்கும். மேபி அங்கே உங்கள் நேம் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மெயில் போகும், இல்லை உங்களுக்கு ஒரு மெயில் வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சின்ன லெவல் லாஜிக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கிறது தான் நம்ம வெப்சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பட் ஒரு பெரிய லாஜிக்ஸ் அந்த இடத்துல நம்ம இன்வால்வ் பண்ணி வச்சிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்லாம் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு பெரிய லாஜிக்ஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ வெப்சைட் அப்படிங்கிறது ஒரு மினிமல் பேஜஸ் வச்சுட்டு ஒரு மினிமல் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன, வெப்சைட்ஸ். ஓகே, அதே வந்து ஒரு பெரிய லாஜிக்ஸ் எழுதி வச்சிருக்கிறோம், ஒரு ஒரு ஆத்தரைசேஷன்ஸ்லாம் உள்ளுக்குள்ள பண்றோம், என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன்ஸ் அண்ட் இந்த பேமெண்ட் கேட்வேலாம் இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதான் என்ன சொல்றோம் நம்ம வெப் அப்ளிகேஷன்ஸ். அதுக்காண்டி பேமெண்ட் கேட்வே இருந்தால் தான் வெப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இன்வால்வ் இருந்ததுன்னா அதான் என்ன சொல்றோம், வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகேவா, புரியுதா? ஓகே, ஸோ வெப்சைட்டோட பர்பஸே என்ன அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸை வந்து யூசர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே எதுவாக தான் இருக்க போகுது அப்படின்னா நம்மளோட அப்ளிகேஷனாக தான் இருக்க போகுது, நம்மளோட வெப்சைட்டாக தான் இருக்க போகுது. கரெக்டாக? இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து இன்டர்வியூ போகணும்னு நினைக்கிறீங்க, அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக எங்கே போய் தான் பார்ப்போம், அவங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம். ஸோ அதில் அவங்களோட சர்வீசஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளோ லாங்காக வந்து அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த கம்பெனி எந்த லொக்கேஷன்ஸ்ல இருக்கு, எவ்வளோ பிரான்ச்சஸ்ல இருக்கு, அவங்களோட எம்ப்ளாயிஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கு அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எங்கே தான் போவோம், எடுத்தோன்னே ஹெச்ஆர்ட்ட இவ்வளோ கேள்வி கேட்க முடியுமா, நம்ம கேட்க முடியாது. டேரெக்டாக எங்கே தான் போவோம், நம்ம அந்த உங்களோட வெப்சைட்ஸை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அந்த பிஸ்னஸை பற்றின ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கொடுக்க போகிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான். அதனால தான் எல்லாருமே வந்து வெப்சைட்டை ரொம்ப நல்லா வச்சுக்கணும், அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக மெயின்டைன் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி வெப்சைட் இல்லாமல் பண்ணவே முடியாது இன்னைக்கு வேர்ல்டில். கரெக்டா? ஸோ கறிக்கடை கூட இப்போ என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வெப்சைட் தேவைப்பட்டுச்சு. ஓகே, டெண்டர் கட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களா? ஓகே, ஸோ ஒரு மொபைல் ஆப் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க வெப் பண்ணி முடிச்சுட்டு தான் எங்கே போவாங்க, அவங்க மொபைல் ஆப்புக்கே போவாங்க. ஓகே, டைரக்டா மொபைல் ஆப்புங்கிறது ஒரு கேமிங் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு பிஸ்னஸ் கைண்ட் ஆஃப் மொபைல் ஆப்ஸ்லாம் அவங்க ரெடி பண்ண போறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வெப்பை முடிச்சுட்டு தான் அவங்க எங்கே போவாங்க, மொபைலுக்கே போவாங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வேர்ல்டில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 செகண்ட்ஸ்க்குள்ள ஒரு 3000 வெப் அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஒரு சர்வேல வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு நைட் நம்ம தூங்கிட்டு வெளியே இருந்துச்சோம் அப்படின்னா ஒரு 1 லேக் வெப்சைட் என்ன இருக்கும் அந்த இடத்துல ரெடி ஆயிருக்கும். அப்போ அந்த 1 லேக் வெப்சைட்ஸை பண்றாரு ஒருத்தன் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ டெவலப்பர்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதனால தான் இந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு அதிகமாக இருக்கு. ஓகே, வெப் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பனிங் வந்து எப்பவுமே ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஏன் புரியுது இல்லை? ஓகே, ஏன்னா இன்னைக்கு வேலை வந்து ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கு என்ன தேவைப்படுது, ஒரு வெப்சைட் தேவைப்படுது. வெப்சைட் முடிச்சுட்டு தான் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, வேணும்னா தான் அவங்க மொபைல் அப்ளிகேஷன் போக போகிறாங்க. இல்லை எனக்கு வெப்பே போதும்னு நினச்சோம் அப்படின்னா எல்லா வெப்சைட்ஸ்க்குமே மொபைல் அப்ளிகேஷன் உண்டான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எல்லா பிஸ்னஸ்க்கும் என்ன வேணும், வெப் வேணும். ஓகேவா, ரைட். ஸோ இந்த வெப் அப்ளிகேஷன்ல ஹலோ, எஸ் சொல்லுங்க சார். இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனுக்கும் வெப் அப்ளிகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? ஆக்சுவலாக டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ங்கிறது இட்ஸ் விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ். உங்களோட விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் விசுவல் ஸ்டுடியோ கோட் ப்ரௌசர்லயே ரன் ஆகுது, இல்லை எங்க ரன் ஆகுது, நம்மளோட சிஸ்டம்ல. கரெக்டா? இந்த ஜிப் இது எங்க ரன் ஆகுது, ப்ரௌசர்ல ரன் ஆகுது, இல்லை நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ்ல ரன் ஆகுது. ரைட்? ஸோ இந்த சிசி கிளீனர் எங்க ரன் ஆகுது, நம்மளோட விண்டோஸ் ஓஎஸ்ல. ஸோ இதுதான் வந்து விண்டோஸ் அப்ளிகேஷன்ஸ், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வெப்ல ரன் ஆகுறது எல்லாமே வெப் அப்ளிகேஷன். எனக்கு இப்போ ஒரு கரண்ட் ஆர்கனைசேஷன்ல டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு அது வெப் அப்ளிகேஷனா ஹோஸ்ட் பண்றாங்க, அந்த பாசிபிலிட்டி இருக்குங்க ஆக்சுவலி? இருக்கு. இப்போ இந்த சிசி கிளீனரே இப்போ நீங்க யூஸ் பண்ற இந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸே எடுத்துக்கோங்க. இது வந்து டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ். இப்போ நிறைய பேர் நான் கொடுத்த லிங்க் வச்சு நீங்க ப்ரௌசர்ல கூட என்ன பண்ணிருப்பீங்க, ஜாயின் பண்ணிருப்பீங்க. ஸோ அது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அவங்க, ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா என்னோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணாதான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும் இல்லை, இந்த லிங்கை கிளிக் பண்ணாலே ப்ரௌசர்ல உங்களுக்கு என்ன ஆயிடும், ஓப்பன் ஆயிடும். ஸோ அது என்னது, வெப் அப்ளிகேஷன். ரைட்? ஸோ அவங்களுக்கு தேவை அப்படின்னா அவங்க எடுத்துட்டு வருவாங்க. நீடு இருந்துச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜிப்பெல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ஆன்லைன் ஜிப் ஃபைல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதாவது சொல்லணும்னா இந்த ஜூம் கூட என்ன இருக்கு உங்களுக்கு, மொபைல் வெப் அப்ளிகேஷனாகவே இருக்கும். ரைட்? ஸோ இந்த ஜூம் கூட நீங்கள் விண்டோஸ்லையும் யூஸ் பண்ண முடியும்,
வெப்லையும் யூஸ் பண்ண முடியும். ஓகே ரைட். பட் இந்த சிசி கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், எங்க யூஸ் பண்ண முடியாது, வெப்ல யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சிஸ்டம் ஃபைல்ஸ் தான் கிளியர் பண்றாங்க. ஸோ ஒரு ப்ரௌசர்ல இருந்து ஒரு சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் அவங்களால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்க வெப் அப்ளிகேஷனாக கூட மாத்திக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். மாத்திக்கலாம் இல்லை, கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் லாஸ்ட் क्वेश्चन சார். இப்போ நம்ம டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றப்ப டெஸ்க்டாப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆக்சுவலி ஆமா, ஆக்சுவலி டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் பண்றதுக்கு நீங்க ஜாவா, .NET அந்த மாதிரியான லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணணும். கரெக்ட். அதே வெப் அப்ளிகேஷனா கன்வெர்ட் பண்றப்ப அது HTML ஃபார்ம்ஸா கன்வெர்ட் ஆயிடுங்களா ஆட்டோமேட்டிக்கா? அது ஆக்சுவலி நம்ம தான் பண்ணணும். ஓகே, நம்ம தான் ஒரு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனா மறுபடியும் HTML இருந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும். அதை கன்வெர்ட் பண்றதுங்கிறது முடியாது. ஸோ ரெண்டுமே வேற வேற பிளாட்ஃபார்ம்ஸ். அது விண்டோஸ், இது வந்து வெப். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் எ நியூ அப்ளிகேஷன். ஓகே ஓகே ஃபைன், தேங்க்ஸ். குட். இந்த மாதிரி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டு கிளியர் பண்ணிக்கணும். ஓகே ரைட். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, நம்ம ஒரு வெப் வந்து இந்த மாதிரியான ப்ராசஸ்ல தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு என்னென்ன டெக்னாலஜிஸ்லாம் இந்த இடத்துல இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, பேக் எண்ட்ல நிறைய டெக்னாலஜி இன்வால்வ் ஆகுது. பட் ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன யூஸ் பண்ண போறோம், HTML. எதுக்காக, அந்த பேஜ் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு தேவைப்படுற எலமெண்ட்ஸ் எல்லாமே இதுக்குள்ள தான் இருக்கு, HTML தான் இருக்கு. CSS அப்படின்னா என்ன, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம், ப்ராப்பரா அலைன் பண்றதுக்காக. ஓகே, நீங்க HTML மட்டும் வச்சு இந்த பேஜை நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா கிரியேட் பண்ண முடியும். பட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல அப்படியே டாப் லெஃப்ட்ல என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு அரேஞ்ச் ஆயிரும். ஓகே, அப்படி இல்லை எனக்கு வந்து இந்த ரெண்டுக்கும் தூரத்துக்கு இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வேணும், இந்த பாக்ஸோட சைஸ் வந்து இவ்வளோ பெருசு இருக்கணும், இந்த இமேஜ் சைஸ் வந்து நல்லா ரவுண்டா இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பரா அழகா மேக்கப் பண்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் என்ன வேணும், CSS. ஓகே, நீங்க வந்து டெவலப்பர் அப்படின்னால இருக்கிற எல்லா CSS தெரிஞ்சுக்கிட வேண்டாம். ஒரு டெவலப்பருக்கு என்ன CSS தெரிஞ்சிருக்கணுமோ அதை மட்டும் லேர்ன் பண்ணிக்கிட்டா போதும். பிகாஸ் நம்ம ஒரு பேஜை கிரியேட் பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கிரியேட் பண்ணி பேஜஸை கொடுத்துருவாங்க நாளைக்கு ஃபியூச்சர்ல. ஓகே, நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் என்ன பண்ணிடுவாரு, டிசைனர் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, ஸோ இதுல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், நான் வந்து இந்த சைஸ் ஏதோ ஒன்று கம்மி பண்ணணும், இந்த அலைன்மெண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் நீங்க டிசைனர்கிட்ட போய் நிற்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம், ஒரு ஓரி கொடுத்துரும். ஓகே, அப்போ அந்த CSS நாலேஜ் வச்சுட்டு நீங்க என்ன பண்ணிட முடியும், அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்களே பேஜை கிரியேட் பண்ணிட முடியும். பட் இருக்கிற பேஜை ஈஸியாக அப்டேட் பண்றதுங்கிறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஓகே, ஸோ அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பேஜஸ் வந்து நான் காமிக்கணும் பாருங்க, CSS இல்லைன்னா அந்த பேஜ் எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த இடத்துல போயிட்டு நான் CSS வந்து ஆஃப் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. CSS என்ன பண்ணியாச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. அப்போ CSS இல்லாம இந்த பேஜ் எப்படி லோட் ஆக போகுது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பிளகின் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். முன்னாடி பிளாங்காக அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல என்ன ஆகிட்டு வரும், உங்களுக்கு பேஜஸ் கிடைச்சிட்டு வரும். ஓகே, வேற ஏதாவது ஆஃப் பண்ணிட்டு ட்ரை பண்ணி. ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகல. ஸோ CSS இல்லாமல் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுதான் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரௌசர்ல நீங்க ஒரு பேஜா பாத்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன இருக்கும் கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா அழகா ஸ்பேசியஸ் எல்லாம் என்ன இருக்காது, உங்களுக்கு வந்திருக்காது. அப்போ ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிச்சா கலர்ஃபுல்லா காமிக்கணும் அப்படின்னா என்ன வேணும், நம்மளுக்கு CSS வேணும். இதை வந்துச்சு பாருங்க. ஓகே, அது வேற எங்கேயும் எடுத்துட்டு வந்திருக்கு, அந்த பேஜ் எடுத்துட்டு வராம வேற ஏதாவது பேஜ் எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகே, எப்படி இருக்கு பாருங்க. இப்படிதான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கூகுள் டிரைவ் ஸ்லைட் பார்த்தோமா, அந்த ஸ்லைடு CSS இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாமே டாப் லெஃப்ட்ல என்ன ஆயிடுச்சு, அது அலைன் ஆயிடுச்சு. ஓகே, ஓகேவா. ஸோ அதுக்கு அடுத்து நீங்க HTML அண்ட் CSS வச்சு உங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டாட்டிக் பேஜ் என்ன பண்ணிட முடியும், கிரியேட் பண்ணிட முடியும். பட் இந்த பேஜ்கிட்ட வந்துட்டு நீங்க ஏதோ ஒரு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் என்டர் பண்ணிட்டு லாகின்ங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது ஏதாவது உங்களுக்கு பண்ணி கொடுக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணி கொடுக்காது. ஓகே, அப்போ நார்மலா இருக்கிற ஒரு ஸ்டாட்டிக் அப்ளிகேஷனை ஒரு யூசர் இன்டராக்டிவ் அப்ளிகேஷனா மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஃபர்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் வேணும். என்ன வேணும், நம்மளுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் யூசர் நேம் எதுவுமே என்டர் பண்ணாம நான் லாகின் சொல்லிட்டு பட்டன் கிளிக் பண்ணேன், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்ட்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து HTML5 வேலிடேஷன் வச்சு பண்ணிருக்கோம். ஓகே, இதையுமே நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வேலிடேஷன் வச்சு என்ன பண்ண முடியும், நம்மளால பண்ண முடியும். ஓகே, இது வந்து HTML5 வேலிடேஷன்.
அவ்வளவுதான். எதுவுமே என்டர் பண்ணல அப்படின்னா என்டர் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாம் எப்படி பண்றதுங்கிறது தான் அப்புறம் நான் பார்க்க போறேன். ஓகே, அப்போ ஒரு நார்மல் ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா என்ன அப்படிங்கிறத நான் இங்க சொல்றேன். 3 டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ ஸ்டாட்டிக், டைனமிக், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லிட்டு தான் இருக்கு. நம்ம எங்க ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ இந்த 3 மட்டும் வச்சுட்டு உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுனா ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணிட முடியும், கிரியேட் பண்ணிட முடியும். பட் இந்த இடத்துல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் லேர்ன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து என்ன லேர்ன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆங்குலர், ஜாவாஸ்கிரிப்டோட ஃப்ரேம்வொர்க். ஏன் ஆங்குலர் யூஸ் பண்ண போறோங்கிறத ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். எதுக்காக? ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லாமே பண்ண முடியும். பட் அப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்க தான் மேனுவலா என்ன பண்ணணும், கோட் எழுதணும். ஸோ நம்ம எழுதுற கோட் வந்து எவ்வளவு தூரத்துக்கு குவாலிட்டியா இருக்கும், எவ்வளவு தூரத்துக்கு ஆப்டிமைஸ்டா இருக்குங்கிறத சொல்ல முடியாது. நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா சூப்பரா எழுதலாம். கம்மியான நாலேஜ் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணியிருப்போம், கோட் எழுதியிருப்போம். ஸோ அதுக்காக இன்பில்ட்டா ஆங்குலர் ஃப்ரேம்வொர்க் எடுத்து, ஜாவாஸ்கிரிப்ட் ஃப்ரேம்வொர்க் ஆங்குலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட போறோம். ஸோ அதுல எல்லாமே எல்லா விதமான டெஸ்டிங்ஸும் பண்ணிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரேம்வொர்க்ல என்ன ஃபீச்சர் இருக்கோ அதே ஃபீச்சர் உங்களோட அப்ளிகேஷன் என்ன பண்ண போகுது, கிடைக்க போகுது. ஓகே, ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மினிமல் லெவல் லாஜிக்ஸ் இருந்தது அப்படின்னா அது வெப்சைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா ஒரு லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் வச்சு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அதான் வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு இந்த இடத்துல. 3 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸும் ரெண்டும் சேம் தான். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், இன்னொன்று டைனமிக் அப்ளிகேஷன், இன்னொன்று சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா SPA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால. ஓகே, ஸோ ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட கண்டென்ட் என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா சேஞ்சே ஆகாது. நீங்க எப்போ வந்து பார்த்தாலும் அந்த வெப்சைட் அப்படியே தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த இடத்துல HTML அண்ட் CSS வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணியிருக்கும். பட் ஜாவாஸ்கிரிப்ட் மேபி இருக்கலாம், இல்லை இல்லாம கூட இருக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இடத்துல ஏதோ ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் வச்சு அந்த காண்டாக்ட் ஃபார்ம்ல வந்து நீங்க கொடுக்குற டேட்டா எடுத்து சம்திங் ஏதோ வேலிடேட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேபி என்ன யூஸ் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணிருக்கலாம். இல்லை அந்த இடத்துல காண்டாக்ட் ஃபார்மே கிடையாது, நீங்க வந்து டேட்டா ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் என்ன சொல்றோம், ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா நிறைய கார்பரேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, இப்போ ட்ரெடோ சிஸ்டம்ஸ் அண்ட் இன்னும் கொஞ்சம் TCS மாதிரியான அப்ளிகேஷன்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க தான் அந்த டேட்டாவை என்ன பண்ணுவாங்க, அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீங்க எப்போ போய் பார்த்தாலும் அதே அபோட்டர்ஸ் தான் இருக்கும், அதே சர்வீசஸ் தான் இருக்கும், அதே கேலரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ மேபி அந்த ஒரே ஒரு பேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரியர்ஸ் பேஜ் மட்டும் அவங்களோட ஜாப் அப்டேட்ஸ் மட்டும் என்ன நடந்துட்டு இருக்கும், அப்டேட்ஸ் நடந்துருக்கும். மற்றபடி மற்ற எல்லா பேஜஸுமே வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது அந்த இடத்துல பெரிய அளவில் ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன்ஸே இருக்காது. ஓகேவா? சொன்ன மாதிரி ஏதோ ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு யூசர் இன்ட்ராக்ஷன். ஸோ யூசர் இன்ட்ராக்ஷன் என்னன்னு புரியுது இல்லை, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணா அதுக்கு எனக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், அதுதான் என்ன யூசர் இன்ட்ராக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட கார்ட்ல வந்து ப்ராடக்ட் ஆட் ஆகும். ஓகே, இல்லை நான் லாகின் பண்ணல அப்படின்னா நான் ஆட் டு கார்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணோன்னே ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ த அப்ளிகேஷன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ மெசேஜ் காமிக்கும். ஸோ இதுதான் யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்ககிட்ட பேசணும், நீங்க அதுகிட்ட பேசுனீங்கன்னா அது உங்ககிட்ட பேசணும், அதுதான் என்ன யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல இருக்கவே இருக்காது, இல்லை ஒரு மினிமமா இருக்கும். அந்த மாதிரியான அப்ளிகேஷன் தான் என்ன சொல்றோம் நம்ம ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ நீங்க ஜஸ்ட் கண்டென்ட்டை ரீட் மட்டும் பண்ணிக்கலாம். அந்த கண்டென்ட்டும் டெய்லிலாம் அப்டேட் ஆகாது, எப்பாவது ஒரு டைம் அப்டேட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, நிறைய கார்பரேட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். ரைட், நெக்ஸ்ட் டைனமிக் அப்ளிகேஷன்ஸ். அப்படி ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஸ்டாட்டிக். அப்போ அந்த இடத்துல என்ன இருக்க போகுது, நிறைய யூசர் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்க போகுது. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும், நீங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணி கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா டைனமிக் அப்ளிகேஷன்ஸாக தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நம்மளோட பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இந்த இடத்துல என்ன ஆயிருக்கும், உங்களுக்கு ஒரு பெரிய போர்ஷன் வந்து அது ப்ளே பண்ணும். ஓகேவா? ஸோ முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது ஒரு 7 years பிஃபோர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு தான் உண்டு. அப்ளிகேஷன் சொல்லி எடுத்துக்கிட்டாலே ஒன்று ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன், இல்லைன்னா என்னவா இருக்க போகுது, டைனமிக் அப்ளிகேஷன். இந்த ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் பண்றதுக்கு பேக் அண்ட் வேண்டே வேண்டாம், பேக் அண்டோ டேட்டா பேஸோ எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. டைரக்டா HTML என்ன பண்ணிடலாம், நம்மளுக்கு தேவையான டேட்டா அப்டேட் பண்ணிடலாம். பட் இந்த டைனமிக் அப்ளிகேஷன் பண்ணணும் போறோம் அப்படின்னு சொன்னா நான் டேட்டா பெர்மனண்டா ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும்ல, நான் எப்போ வந்தாலும் அந்த டேட்டா எனக்கு என்ன ஆகணும், திரும்ப கிடைக்கணும்ல, அதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டேட்டா பெர்மனண்டா ஸ்டோர் பண்றதுக்கு டேட்டா பேஸ் வேணும். என்னோட ப்ரௌசர்ல இருந்து டைரக்டா டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிட முடியுமான்னு சொல்லி அப்படின்னா பண்ண முடியாது. ஒரு API ஹெல்ப் இல்லாமையோ இல்லாட்டி ஒரு பேக் அண்ட் டெக்னாலஜி சர்வர் சைட் ஹெல்ப் இல்லாம டேட்டா பேஸை டைரக்டா என்ன பண்ண முடியாது, நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது.
ஓகே, ஸோ அப்படியே அந்த டேட்டா பேஸ் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன தேவைப்படுது, ஒரு சர்வர் சைடு ஹெல்ப் தேவைப்படுது. அப்போ எனக்கு ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜ் அந்த இடத்துல இருக்கணும். அப்போ டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னாலே பின்னாடி என்ன இருக்கணும் உங்களுக்கு, ஒரு சர்வர் வித் சம் சர்வர் சைடு ஹெல்ப்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் வந்து இருக்கணும். புரியல ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க ஃபேஸ்புக்ல ஒரு போட்டோ நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தாலும் இந்த போட்டோ அங்கதான் இருக்கணும் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ பெர்மனண்டா ஒரு இடத்துல இந்த டேட்டா என்ன இருக்கணும், ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ என்ன தேவைப்படுது நம்மளுக்கு, டேட்டா பேஸ் தேவைப்படுது. டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு சர்வர் சைடு லாங்குவேஜ் ஹெல்ப்போட மட்டும் தான் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். HTML வச்சு டைரக்டா டேட்டா பேஸ் என்ன பண்ணிட முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னா HTMLங்கிறது உங்க ப்ரௌசர்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, சர்வர்ல இருக்கு. அப்ப அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அது இங்க ஒரு லாங்குவேஜ் இருக்கணும். அதோடய அதை என்ன பண்ண முடியும், என்னால ரீச் பண்ண முடியும். புரியுதுல்ல? ஓகே ரைட். ஸோ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, இதே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை நீங்க ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன்லயும் இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும், டைனமிக் அப்ளிகேஷன்லயும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா என்ன, எனி ஒன், எனி ஐடியா, எனி கெஸ், வாட் இஸ் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்? ஓகே குட். ஓகே ஃபைன். ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனுங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் ரீலோடிங் த என்டையர் பேஜ், நான் ஒவ்வொரு பேஜையும் நான் கிளிக் பண்ணும்போது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஹோல் பேஜையும் ரீலோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் என்ன ஆக போகுது, ரீலோட் ஆக போகுது. அதுதான் என்ன சொல்கிறோம் நம்ம சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வர்றீங்கல்ல, அப்போ மட்டும்தான் பேஜ் ரீலோட் ஆகி வந்துடும். அப்போயே என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பேஜுக்கு தேவையான எல்லா HTML, CSS, JavaScript எல்லாத்தையும் உங்கள் ப்ரௌசரில் என்ன பண்ணிடும், அது டவுன்லோட் பண்ணிடும். இதுக்கு அடுத்து எக்ஸிக்யூட் ஆக போகிற பேஜ் எல்லாமே உங்கள் ப்ரௌசர்ல இருந்து எடுத்து தான் என்ன ஆகும், அது எக்ஸிக்யூட் ஆகும். பேஜ் என்ன ஆகாது, ரீலோடே ஆகாது. எங்க சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க, சொல்லுங்க. ஜிமெயில், கூகுள் டிரைவ், யூடியூப், ஃபேஸ்புக், இது எல்லாமே என்னதான், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான். ஓகே இங்க பாருங்க, கூகுள் டிரைவ், நான் ஃபர்ஸ்ட் டைமா கூகுள் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணி வரும்போது மட்டும்தான் இந்த பேஜ் லோட் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெட்டர் ஃபிக்சர் அப்படியே இருக்க போகுது, இந்த லெஃப்ட் மெனு ஃபிக்சர் அப்படியே இருக்க போகுது, கீழே இருக்க போகிற அந்த ஃபூட்டரும் அப்படியே இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் தான் என்ன ஆகும், எனக்கு சேஞ்ச் ஆகும். பேஜ் ரீலோட் ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போயிட்டு நான் ஷேர் வித் மீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் தான் என்ன ஆகுது, எனக்கு மாறுது. மறுபடியும் நான் மை டிரைவ்க்குள்ள போனேன் அப்படின்னா இந்த போர்ஷன் மட்டும் தான் என்ன ஆகுது, எனக்கு சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் எல்லாமே ரீலோட் ஆச்சா, ஆகலை. இதனால இன்னொரு அட்வான்டேஜ் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனால கிளைண்ட் சைட்லேயும் அட்வான்டேஜ் இருக்கு, சர்வர் சைட்லேயும் அட்வான்டேஜ் இருக்கு. கிளைண்ட் சைடில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த பேஜ் ரீலோட் ஆகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பேஜுக்கு தேவையான HTML, CSS, JavaScript மறுபடியும் முதல்ல இருந்து என்ன ஆகும், அது டவுன்லோட் ஆகும். ஆல்ரெடி நம்ம சிஸ்டம்ல டவுன்லோட் ஆயிடுச்சு, திரும்ப ஒரு டைம் அது என்ன ஆகும், டவுன்லோட் பண்ணும். யோசிச்சு பாருங்க, அது ஒரு 5 MB இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஒவ்வொரு பேஜுக்கு போகும்போது 5 MB திரும்ப திரும்ப என்ன ஆயிட்டு இருக்கும், அது டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். ஓகே ஸோ அது இந்த இடத்துல கிடையாது. நீங்க கிளிக் பண்ணும்போது அழகா அப்படியே ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ்ல என்ன ஆயிடும், அது மாறிட்டே இருக்கும், ஒரு ஆப் மாதிரி. ஸோ இது கிளைண்ட் சைடில் இருக்கிற அட்வான்டேஜ். சர்வர் சைடில் இதனால இன்னொரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு வாட்டியும் நான் இங்க இருக்க மெனுலாம் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஹோல் பேஜும் மறுபடியும் முதல்ல ரீலோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி நான் பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் யார்கிட்டலாம் ஃபைல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் பார்க்க போறேன். இல்லை நான் எனக்கு யார் ஃபைல் ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போறேன். பட் இதை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன், யார் லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்க நேம், அவங்களோட இமெயில் ஐடி, அவங்க ஃபோட்டோ, இப்போ நீங்கள் ஜிமெயில்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா யார் லாகின் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட அந்த மெயில் கவுண்ட், டிராஃப்டில் என்ன இருக்குது, சென்ட் ஐட்டம்ஸில் எவ்வளோ இருக்குது, லாஸ்ட்டாக இவங்க ஆக்டிவிட்டி எப்போ லாகின் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் மறுபடியும் டேட்டா பேஸ்லேருந்து என்ன பண்ணணும், நான் எடுத்துகிட்டு வரணும். அப்போ நான் பார்க்க போகிறது இந்த போர்ஷன் மட்டும்தான். பட் எனக்கு தேவையில்லாமல் என்ன பண்ணுதுன்னா இதை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் மறுபடியும் டேட்டா பேஸ்லேருந்து என்ன பண்ணணும், அது எடுத்துகிட்டு வரும். ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் எடுத்துகிட்டு வரதுக்கு நான் ஒரு கால் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் யார் லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால் நான் கொடுத்துருக்கணும். இந்த யூசரோட அக்கௌண்ட்ல வந்து எவ்வளோ GB ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு கால் கொடுக்கணும். என்னோட இன்பாக்ஸ்ல எவ்வளோ மெயில் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கால் கொடுக்கணும். அப்போ ஒரு கால் போக வேண்டிய இடத்துல அதை சுற்றி இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 10 கால் என்ன ஆயிட்டு வரும், போயிட்டு வரும். அப்போ யோசிச்சு பாருங்க, அட் த டைம் ஒரு சர்வருக்கு ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு வர்றது எப்படி இருக்கும், 10 ரெக்வஸ்ட் போயிட்டு வர்றது எப்படி இருக்கும். ஓகே ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன கொண்டு வந்திருக்காங்க, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். நம்மளும் இந்த இடத்துல எங்கே தான் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் தான் ஒர்க் பண்ண போறோம். ஓகே அப்போ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ங்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் ரீலோடிங் த என்டையர் பேஜ் வி ஆர் கோயிங் டு ரீலோட் த பர்டிகுலர் போர்ஷன் ஆஃப் த பேஜ். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போர்ஷன் மட்டும் தான் என்ன பண்ண போறோம், ரீலோடே பண்ண போறோம். புரியுதா? ஓகேவா? அப்புறம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கு, ஸ்டாட்டிக், டைனமிக், சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்.
ஓகே ஸ்டாட்டிக் பேஜ்ங்கிறது எப்படி இருக்கும் கண்டென்ட் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்ன ஆகாது சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்க எப்போ வந்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல லாகினோ ரெஜிஸ்ட்ரேஷனோ எதுவுமே இருக்காது ஓகே டைனமிக் அப்ளிகேஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட ரோலை பேஸ் பண்ணி கண்டென்ட் என்ன ஆகிட்டே இருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வரும் நான் லாகின் பண்ணா எனக்கு வேற ஒரு கண்டென்ட் என்ன ஆகிட்டு இருக்கும் காமிச்சிருக்கும் டைனமிக்கா கண்டென்ட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும் இந்த இடத்துல அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஓகே சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை நீங்க ஸ்டாட்டிக் பேஜ்லயும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் டைனமிக் அப்ளிகேஷன்லயும் எதை யூஸ் பண்ண முடியும் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும் ஸோ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ல பேஜ் ரீலோடிங்கிறது இருக்கவே இருக்காது ஓகேவா ரைட் ஸோ நெக்ஸ்ட் ஒரு வெப் டிசைனரோட ரோல் என்ன ஒரு வெப் டெவலப்பரோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அப்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ரைட் ஸோ அந்த டாக்குமெண்டேஷன்லாம் பார்த்துட்டு வெப் டிசைனர்கிட்ட கொடுத்து இதை மாதிரி மேபி அந்த கிளைண்ட் சொல்லியிருப்பாரு எனக்கு இந்தந்த சைட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ரெஃபர் பண்ணி இதை வச்சு எனக்கு ஒரு டிசைன் காமிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ உடனே அந்த டிசைனர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி வரப்போகுது எந்த தீமோட நம்ம போக போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ அண்ட் ப்ளூவோட போக போகிறோமா பட்டன் ஸ்டைல்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது மெனுஸ் எப்படி இருக்க போகுது ஃபாண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜஸ் ஃபாண்ட்ஸ் கலர்ஸ் அண்ட் லுக் அண்ட் ஃபீல்லாம் வச்சுட்டு ஒரு போட்டோஷாப் இமேஜ் என்ன பண்ணியிருப்பாரு ரெடி பண்ணியிருப்பாரு அதுதான் மார்க் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகே அந்த மார்க்அப் தான் கிளைண்ட் என்ன பண்ணுவாங்க காமிப்பாங்க கிளைண்ட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்திருக்கா இல்லாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணது தாண்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு ஓகே சூப்பரா இருக்குன்னா ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்றாரு இல்லை அப்படின்னா எனக்கு இந்த ஃபாண்ட் பிடிக்கல இங்க இருக்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க இந்த சைட்ஸ்ல இருக்க ஃபாண்ட் யூஸ் பண்ணுங்க எனக்கு பட்டன்ஸ் எல்லாமே வந்து கருடா வேண்டாம் எனக்கு ஸ்கொயரா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாரு சேஞ்ச் சொல்லியிருப்பாரு ஸோ அந்த சேஞ்ச் மறுபடியும் அதே இமேஜ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் இமேஜ்ல அந்த டிசைனர் வந்து அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் காமிப்பாங்க ஓகே நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா அந்த மார்க் இமேஜை வச்சுதான் மறுபடியும் அந்த HTML CSS வச்சுட்டு பேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஓகே ஒரு ஸ்டைல்ஸ் தான் எழுதி அந்த ஸ்டைல்ஸ் வச்சுட்டு மல்டிபிள் பேஜஸ் என்ன பண்ணுவாங்க கிரியேட் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட ரோல் என்னவெல்லாம் இருக்குது போட்டோஷாப் HTML CSS அவ்வளவுதான் ஓகே ஸோ இதுக்கு அப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் டெவலப்பே பண்ண போறோம் ஓகே கிளைண்ட் எல்லாம் பேசி முடிச்சு லுக் அண்ட் ஃபீல்லாம் கரெக்டா இருக்கு நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் தான் டெவலப்பே பண்ண போறோம் ஸோ டெவலப்மெண்ட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னா அந்த டிசைனர் கொடுத்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் அவர் கொடுத்துருப்பாரு இந்த டிசைனர் கொடுத்த ஸ்டாட்டிக் ஃபைலை எடுத்துட்டு நம்ம அதை ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் என்ன பண்ண போறோம் மாத்த போறோம் இது வழியா ஆங்குலர் வழியா பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க இருந்து லாகின் ஆகணும் இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே வேலிடேஷன்ஸ்லாம் பண்ணி முடிச்சு ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்றோம்ல ஸோ இதுக்கு தான் எங்க யூஸ் பண்ண போறோம் நம்ம ஆங்குலர் எடுத்து யூஸ் பண்ண போறோம் நம்ம ஒர்க் பண்ண போறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த பக்கம் ஒருத்தர் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்க ஓகே இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் பக்காவா வேலிடேட் பண்ணி ஓகே டேட்டா எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரிஜிஸ்டர்னு சொல்லிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த டேட்டாவை எடுத்துட்டு கொண்டு போயிட்டு சர்வர் சைட் கொடுக்கறதோட நம்மளோட ஒர்க் என்ன ஆயிடும் முடிஞ்சிடும் சர்வர் சைட் டெவலப்பர் பேக் அண்ட் டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த டேட்டா வாங்கி அவர் ஒரு வேலிடேஷன்ஸ் பண்ணுவார் ஓகே இந்த பக்கம் நம்ம இருந்தா கூட அவர் என்ன பண்ணணும் அந்த பக்கம் ஒரு வேலிடேஷன் பண்ணணும் எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டேட்டா பேஸ்ல இன்சர்ட் பண்ணிட்டு இன்சர்ட் ஆயிடுச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் இன்சர்ட் ஆகல அப்படின்னா யூசர் நேம் வந்து நான் எனக்கு 6 கேரக்டர் வேணும் நீங்க 3 தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாரு ஒரு மெசேஜ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஓகே ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருவாரு நம்ம என்ன பண்ணுவோம் எரர் மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்ம்ல நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ண போறோம் சப்போஸ் சக்சஸ் மெசேஜ் வந்ததுன்னா இந்த யூசர் அடுத்த பேஜுக்கு நம்ம எடுத்துட்டு போனோம்ல அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்ல அதை ப்ரொசீட் பண்ண போறோம் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல்லா நம்ம ஒர்க் பண்ண போறோம் பேக் அண்ட்ல என்ன பண்ணுவாங்க இன்னொருத்தர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஓகே ஸோ இதே அப்ளிகேஷன் தான் நீங்களும் ஒர்க் பண்ண போறீங்க ஓகே அந்த அப்ளிகேஷன் தேவையான பேக் அண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு ஏபிஐயா கொடுத்துருவேன் அந்த ஏபி வழியா நீங்க என்ன பண்ண போறீங்க கால் பண்ணிக்கிற போறீங்க ஸோ ஏபிஐனா என்ன அதெல்லாம் எப்படி கால் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம பார்க்க போறோம் ஓகே அப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த ஸ்டாட்டிக் பேஜை எடுத்து ஒரு யூசர் இன்டராக்டிவா டைனமிக் பேஜா மாத்தணும் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனா மாத்தணும் அப்படிங்கிறது தான் யாரோட ரோலா இருக்க போகுது ஒரு டெவலப்பர் ரோலா இருக்க போகுது இதை டிசைனர் பண்ண மாட்டார் ஓகேவா ஸோ புரியுதா ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லா பார்த்துருக்கோம் ரைட் ஸோ வெப்னா என்ன வெப்போட ஓவர்வியூ வெப் எப்படி ஒர்க் ஆகும் ஓகே அது பேக்ரவுண்ட்ல என்ன நடந்துட்டு இருக்கு வெப் சர்வர்னா என்ன வெப்சைட்னா என்ன என்னென்ன டெக்னாலஜிஸ் இன்வால்வ் ஆகுது ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வெப் டிசைனோட ரோல் வெப் டெவலப்பரோட ரோல் ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கிளியர் பண்ணலாம் எனி டவுட்ஸ் சர்வர்ல இருந்து தான் சர்வ் ஆகும் உங்களுக்கு ஆமா
அதோட நின்றோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு ஒரு மெனு கிளிக் பண்ணுவீங்களா, இங்க இருந்து அபவுட் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுவீங்களா, கிளிக் பண்ணும்போது இந்த ப்ரௌசரோட அட்ரஸ் பார் வழியா அபவுட் அஸ் டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் எங்க போகும், சர்வர் போகும். சர்வர்ல ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னா அபவுட் அஸ் டாட் ஹெச்டிஎம்எல் சொல்லிட்டு ஒரு பேஜ் என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்டோர் பண்ணிருப்பாங்க. அந்த பேஜ் மறுபடியும் உங்க ப்ரௌசர் என்ன ஆகும், உங்களுக்கு சர்வர். ஸோ வர்றது எல்லாமே சர்வர்ல இருந்து தான் வரும் உங்களுக்கு. பட் அந்த கண்டென்ட் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக்கே தான் இருக்கும். நீங்க எத்தனை நாள் கழிச்சு வந்து பார்த்தாலும் அந்த அபவுட்டஸ் அப்படியே தான் இருக்கும் போது. ஓகே, நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரேரா தான் அந்த சேஞ்ச் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொன்று அந்த அபவுட்டஸ் டாட் ஹெச்டிஎம்எல் தேவையான கண்டென்ட் எல்லாமே ஏதாவது டேட்டா பேஸ்ல இருந்து வருமானு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படியே வரலாம். இல்லை அப்படின்னா டேரக்டா ஹெச்டிஎம்ல இருந்தே கூட என்ன பண்ணிருக்கலாம், சர்வ் பண்ணிருக்கலாம். நீங்க வேட் ப்ளஸ் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. ஸோ அதெல்லாமே இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் பேஜஸ்க்கு டேட்டா பேஸ்ல இருந்து தான் எங்க வரும், டேட்டா வரும். ஓகேவா? ஸோ எல்லாமே உங்களுக்கு எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னா சர்வர் தான் வரப்போகுது. பட் கண்டென்ட் என்ன ஆகாது, உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா. ஓகே, சர்வர்ல இருந்து வந்தா மட்டும்தான் அந்த பேஜை யாராலும் அக்சஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்க, இந்த பேஜை யாராலும் அக்சஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு முடியாது. என்னோட சிஸ்டம்ல இருந்து மட்டும் தான் என்ன பண்ண முடியும், இந்த பேஜ் அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இதை நான் எங்கேயுமே என்ன பண்ணல, ஹோஸ்ட் பண்ணல. கரெக்டா? இதே நான் ஒரு சர்வர்ல எடுத்து போட்டிருந்தேன்னா நீங்க அங்க போயிட்டு www.shoppingcart.com/login.html சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சர்வ் ஆயிடும், login.html வந்து சர்வ் ஆயிடும். ஓகேவா? ஆமா, இந்த ஹோம் பேஜ் தான் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம தான் லிங்க் பண்ணி எல்லாத்தையும் அவங்களே லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்க பாருங்க, இது உங்களுக்கு கொடுத்துருக்க பேஜ் வந்து இவ்வளவு பேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இருந்து என்னால என்ன பண்ண முடியுது அப்படின்னா நான் ப்ராடக்ட்ஸ்.html இருக்கேன். ஓகே, இங்க இருந்து நான் இங்க கிளிக் பண்ண அப்படின்னா எங்க போயிடுச்சு, அது login.html போயிடுச்சு. ஸோ அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் நம்ம கடைசி வரைக்கும் இது login.html வச்சிருக்க மாட்டோம், மாற்றுவோம் நம்ம இதை. ஏன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் மாற்றுவோம்ல. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்னா ஒரு பேஜில் தான் நமக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டுமே என்ன ஆக போகுது, லோட் ஆகும். அப்போ அந்த இடத்துல ஒன்றுக்கும் ஃபைல் நேம்லாம் இருக்காது. ஃபைல் நேம் இருந்துச்சுனால இது என்ன கிடையாது, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிடையாது. கரெக்டா? ஸோ இதை நம்ம எடுத்து டெவலப் பண்ணுற டைம்ல வந்து நம்ம மாற்றிக்கணும், லிங்கையும் நம்ம மாற்றிக்கணும் இந்த இடத்துல. ஓகேவா? அவர் கொடுக்கும்போது அவரால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுத்துருவார். அதுக்கடுத்து நம்ம அதை எடுத்து என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிடுவோம் டெவலப்மெண்ட். ஓகேவா? ரைட். ஆன்லைன்ல எனி டவுட்ஸ் நீ பார்த்து இந்த இன்ட்ரோடக்ஷன்ல? guys any doubts? நோனா chatல நோன்னு சொல்லிடலாம். எஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. chat இங்க இருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு HTML ஓட இன்ட்ரோடக்ஷன். வாட் இஸ் HTML? ஓகே, ஸோ யாரை கேட்டாலும் சொல்லிடுவோம் HTMLனா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ சொல்லுங்க, வாட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட்? ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப்னா என்ன? லாங்குவேஜ்ங்கிறது அது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னால அது என்ன சொல்றோம், லாங்குவேஜ் சொல்றோம். பட் ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப்னா என்ன? எனிஒன் தெரிஞ்சே சொல்லுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, மார்க்அப்னா என்ன? நோ ஐடியாவா? சரி, Texts or words that link பண்ற மாதிரி சார். ஓகே ஓகே ஃபைன். ஸோ வாட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட்? ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா a text which is referring another one text is called hypertext. ஓகேயா? ஒரு டெக்ஸ்ட் இன்னொரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணும், அந்த டெக்ஸ்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ HTML-ல பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன டேக் யூஸ் பண்ணுவோம், பேராகிராஃப் பி டேக். ஓகே, ஸோ பிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட், ஒரு லெஸ் தென் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் உள்ள என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பிங்கிற ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். This text is referring another one text, that is paragraph. ஓகே, இது மாதிரி நான் அந்த இடத்துல போயிட்டு A அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் போட்டிருந்தேன் அப்படின்னா which is referring the anchor text. அது மாதிரி போயிட்டு நான் div அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன்னா which is referring a division, page division. இது மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் இன்னொரு டெக்ஸ்ட் என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணும். அதனால தான் இது என்ன சொல்றோம், நம்ம ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஒரு லெஸ் தென் சிம்பிள் அண்ட் கிரேட்டர் தென் சிம்பிள் தான் இருக்கும்.
ஓகே, அப்ப ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? a text which is referring another one text. மார்க்அப் அப்படிங்கிறது அது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்ண போறோம். ஸோ மார்க்அப் அப்படிங்கிற இடத்துல ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ல கிரியேட் பண்றதா என்ன சொல்றோம்? மார்க்அப் சொல்றோம். ஸோ லாங்குவேஜ்ங்கிறது அஸ் யூஷுவல் அது ஒரு கம்யூனிகேஷன், ஒரு வெப் ஸ்ட்ரக்சரை கம்யூனிகேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜஸ். ஓகே, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரியான டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு பேஜ் ஸ்ட்ரக்சரை நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ் தான் என்ன? Hypertext markup language. Okay, it defines the meaning and the structure of the web content. Okay, for example, உங்களோட டைட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அப்படி போல்டா பெருசா சொல்ல போறோம். அதோட ஒரு சப்டைட்டில் வருதுன்னா அதோட சின்ன டைட்டில் என்ன பண்ண போறோம்? நம்ம சொல்ல போறோம். நான் இந்த இடத்துல ஒரு பெரிய கண்டென்ட்டை போஸ்ட் பண்ண போறோம்னா ஒரு பேராகிராஃப்ல என்ன பண்ண போறேன்? போஸ்ட் பண்ண போறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு இமேஜ் காமிக்கணும்னா ஒரு இமேஜ் டேக் என்ன பண்ண போறேன்? நான் கொண்டு வர போறேன். எனக்கு இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்ட் வேணும்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வர போறேன். ஒரு வீடியோ வேணும்னா ஒரு வீடியோ எடுத்துட்டு வர போறேன். ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் நம்மளோட கண்டென்ட்டை யூசர்ஸ்க்கு அழகா புரியுற மாதிரி சொல்றதுக்கு தான் என்ன யூஸ் பண்ண போறோம்? இந்த HTML யூஸ் பண்ண போறோம். ஓகே, அதான் சொல்லியிருக்கேன். HTML describes the structure of the web page. ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இதுல தான் சொல்ல போறோம். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுக்கு சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வேணும். ஓகே, HTML அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணி ஹெட், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், பாடி, பேராகிராஃப், டிவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சீரீஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போறோம்? நம்ம கிரியேட்டே பண்ண போறோம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நான் இந்த பேஜ்ல வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் பேஜ் வியூ சோர்ஸ் சொல்லி கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த சீரீஸ் ஆஃப் HTML எலமெண்ட்ஸ். சரிதா? இப்படிதான் என்ன பண்ண போறோம்? நம்ம HTML டேக்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண போறோம். இந்த ப்ரௌசர் என்ன பண்ணாது அப்படின்னா இந்த டேக் அப்படியே உங்களுக்கு வெளியில காமிக்காது. அப்படியே காமிச்சிருக்கு இல்ல. நான் ரைட் கிளிக் பண்ணி பேஜ் வியூ சோர்ஸ் சொல்லி கொடுத்தாதான் என்னால இப்படி ஒரு சோர்ஸ் என்னால என்ன பண்ண முடியுது? பார்க்க முடியுது. அப்ப ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இந்த டிவ்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். இந்த ஆங்கர் டேக் அப்படின்னா இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். இன்புட் டைப் ஈக்குவல் டு சப்மிட் அப்படின்னா ஒரு சப்மிட் பட்டனை நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு எலமெண்ட்ஸ் என்ன பண்ணுது? ப்ரௌசர்ல ஒரு அப்பியரன்ஸ் என்ன பண்ணுது? நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. இது எல்லாமே ப்ரௌசர்ல இன்பில்ட்டா அந்த கம்பைலர்ஸ் இருக்கும். அந்தந்த கம்பைலர்ஸ் தான் நீங்க எழுதுற கோடை பார்த்து அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுது? ப்ரௌசர்ல கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கு. இதுக்கு ஏதாவது நீங்க இன்ஸ்டால் பண்ணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்? நம்ம ப்ரௌசர்ல இருக்கும். கிளைண்ட் சைட்ல நீங்க எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லாமே ப்ரௌசர்ல இருந்து தான் எக்ஸிக்யூட் ஆக போறதுனால எல்லாமே ஆல்ரெடி எதுக்குள்ள இருக்கும்? ப்ரௌசர்ல இருக்கும். ஓகே, அப்ப நம்ம எழுதுற HTML எல்லாம் ப்ரௌசர்ல அப்படியே எக்ஸ்பிளிசிட்டா டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லி ஆகாது. அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு விசுவல் எஃபெக்டா தான் ப்ரௌசர்ல என்ன ஆக போகுது? டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேவா? Next, HTML elements tells the browser how to display the content. நம்ம சொன்னோம்ல div அப்படின்னா இப்படி ஒரு ஸ்பேஸ் பண்ணுங்க, ஒரு ஃபார்ம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்ம் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க, ஒரு சப்மிட் அப்படின்னா ஒரு சப்மிட் பட்டனை கிரியேட் பண்ணி கொடுங்க, அந்த பட்டனுக்கு மேல view your cart அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுங்க. இருக்கா? view your cart சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நமக்கு HTML எலமெண்ட்ஸ் வச்சு கிரியேட் பண்ண போறோம். அது ப்ரௌசர்ல சொல்லும் எனக்கு இந்த எலமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இப்படியான அப்பியரன்ஸை எடுத்துட்டு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டேக்ஸா இருக்க போகுது. இங்க பாக்குறோம்ல. ஓகே, ஸோ இதை தான் என்ன சொல்றோம்? டேக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது டிவ் டேக், இது ஃபார்ம் டேக், இது இன்புட் டேக். ஓகே, ஸோ எலமெண்ட்னா என்ன, டேக்னா என்ன அப்படிங்கிறது டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். ஓகேவா? ரைட், இந்த டேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு தேவையான எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கிற போறோம்? கிரியேட் பண்ணிக்கிற போறோம். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டேக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், டேபிள் டேக், டிவ் டேக், ஸ்பேன் டேக், மல்டிமீடியா டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டேக்ஸ் இருக்கு. ப்ரௌசர் எல்லாமே பை டிஃபால்ட் அந்த டேக்ஸை டிஸ்பிளே பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிஸ்பிளே பண்ணுமா? டிஃபால்ட்டா ப்ரௌசர்ல டிஸ்பிளே பண்ணுமா? பண்ணாது. எங்க பாக்குறீங்க? எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? ஆங்கர் டேக்ஸ், ஸ்பேன் டேக் ஏதாவது பாக்குறீங்களா? இல்ல. அந்த டேக் ஈக்குவலண்டான ஒரு விசுவல் எஃபெக்ட்ஸ் தான் எங்க பாக்குறீங்க? இதுல பாக்குறீங்க. ஸோ ப்ரௌசர் என்ன பண்ணாது அப்படின்னா நம்ம டேக்ல தான் கோட் பண்ணுவோம். ஓகே, பட் அந்த கோட் ப்ரௌசருக்கு வரும்போது எப்படி வரும்? அந்த டேக் ஈக்குவலண்டான ஒரு விசுவல் அப்பியரன்ஸா வரும். புரியுதுல? இப்படி எழுதுற நம்ம கோடு தான் ப்ரௌசருக்கு வரும்போது இப்படி வரப்போகுது வித் CSS ஓட சேர்த்து. ஓகே, இந்த ஸ்பேஸ் எனக்கு இவ்வளவு ஹைட்ல வேணும், லெஃப்ட்ல இருந்து இவ்வளவு தள்ளி வரணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம எதுல சொல்ல போறோம்? CSSல சொல்ல போறோம். ஓகே, இதை கிரியேட் பண்றதுக்கு மட்டும்தான் HTML. இது அலைன் பண்றதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு CSS வேணும். இதை யூசர் இன்டராக்டிவா மாத்தணும் அப்படின்னா என்ன வேணும்? JavaScript வேணும். ஓகே, ஒரு பொம்மை எடுத்துக்கோங்க. ஓகே, நீங்க ஒரு டாய் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அந்த பொம்மை அப்படியே இருக்குது அப்படின்னா அது வந்து HTML. ஓகே, அந்த பொம்மைக்கு 2 கண்ணு, கை, காது எல்லாமே இருக்கும். அதுக்கு அழகா ஒரு ஹேர் வச்சு ஓகே கொஞ்சம் மேக்கப்லாம் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன?
சிஎஸ்எஸ். ஓகே, இப்போ அந்த பொம்மைக்கு ஒரு பாட்டு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எது மாதிரி கை கால் ஆட்டுதுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் என்ன ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ பாட்டு இந்த லைன் வரும்போது இந்த கையை தூக்குங்க, இந்த லைன் வரும்போது இந்த காலை தூக்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். அதுதான் என்ன ஜாவா ஸ்கிரிப்ட். அப்போ HTMLங்கிறது ஜஸ்ட் ஒரு வெப் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு லாங்குவேஜ். ஓகே, அப்போ அதை ப்ராப்பரா அலைன் பண்ணணும், கொஞ்சம் மேக்கப்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா என்ன சிஎஸ்எஸ். நம்ம சொல்ற மாதிரி அந்த அப்ளிகேஷன் பிஹேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா என்ன வேணும், ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேவா, ரைட். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ப்ரௌசர்ல போய் டிஃபால்ட்டா டேக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகுமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகாது. ஓகே, ரைட். ஸோ ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி ஹைப்பர் டெக்ஸ்ட் அண்ட் மார்க்அப். வாட் இஸ் ஹைப்பர் டெக்ஸ்ட் சொல்லுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன? A text which is referring another text is called hypertext. ஓகே, இங்க இருக்கிற ஒவ்வொரு டெக்ஸ்டும் இன்னொரு டெக்ஸ்ட் அது என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணும். இங்க இருக்கிற ஒன்னொன்னு என்ன பண்ணும், இன்னொரு டெக்ஸ்ட்டை ரெஃபர் பண்ணும். அதெல்லாம் என்ன டெக்ஸ்ட், அது எதை ரெஃபர் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம், லேர்ன் பண்ண போறோம். யூஎல்னா என்ன, எல்ஐனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா, யூஎல்னா என்ன, அன்ஆர்டர் லிஸ்ட். எல்ஐ அப்படின்னா லிஸ்ட். ஓகே, யூஎல்குள்ளதான் எல்ஐ வரணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா, ரைட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர் டிஃபைன் பண்ணாது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் ப்ரௌசர் அழகா ஒரு பேஜ் நம்ம பியூட்டிஃபுல்லா பார்க்க போறோம் இந்த இடத்துல. ஓகே, ஸோ ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு நான் லிங்க் கொடுக்கணும் அப்படின்னா கூட இந்த இடத்துல ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் வச்சு தான் என்ன பண்ண போறோம், நம்ம லிங்க் கொடுக்க போறோம். ஓகே, அதான் ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவோம், இன்னொரு வேர்ட்ல சொல்லணும் அப்படின்னா. ஓகே, ரைட். இந்த HTML வெர்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா அட் ஃபர்ஸ்ட் 1993 தான் HTML வெர்ஷன் 1 என்னாச்சு, ரிலீஸ் ஆச்சு. ஓகே, ஆக்சுவலி இந்த HTML ஹிஸ்டரியே என்ன அப்படின்னா ஒரு காலேஜ்ல வந்து ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்றதுக்காக கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் என்ன HTML. ஓகேவா, நான் அந்த மாதிரி நோட்ல எழுதிட்டு காமிக்க வேண்டாம், நான் அந்த மாதிரி ஒரு பேஜா கிரியேட் பண்ணி நான் எல்லாத்துக்கும் காமிச்சிக்கிறேன், கம்ப்யூட்டர்ல காமிச்சிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக கிரியேட் பண்ண ஒரு லாங்குவேஜ் தான் என்ன HTML. வெர்ஷன் 1 எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா 1993. ஓகே, ஸோ அப்படியே ஒவ்வொரு வெர்ஷன்ஸா வந்து இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா HTML5 எப்போ ரிலீஸ் ஆச்சு, 2014. இப்போ வரைக்கும் என்ன வெர்ஷன் தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML5 தான் இருக்கு. ஓகே, அப்போ HTML4க்கும் HTML5க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ HTML4க்கும் HTML5க்கும் இந்த மேஜர் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML5ல நிறைய வேலிடேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த இடத்துல போயிட்டு கிளிக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வேலிடேட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா, இது HTML4ல கிடையாது. HTML4 இருக்கிற வரைக்கும், விச் மீன்ஸ் இந்த 2014 முன்னாடி வரைக்கும் நீங்க வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னாலே ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு மட்டும் தான் பண்ண முடியும். கிளைண்ட் சைடு, சர்வர் சைடில் நீங்க என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றீங்களோ அதை வச்சு வேலிடேட் பண்ணிக்கலாம். கிளைண்ட் சைடில் HTML4 இருக்க வரைக்கும் நீங்க வேலிடேஷன் பண்ணணும் அப்படின்னாலே எது வழியாக தான் பண்ண முடியும், ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பண்ண முடியும். பட் HTML5ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேலிடேஷன் உங்களுக்கு HTML5லயே தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நீங்க HTML5 வச்சும் வேலிடேட் பண்ணலாம், இல்ல ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ணிக்கலாம், வேலிடேட் பண்ணிக்கலாம். வேலிடேஷன் புரியுது இல்ல, நம்ம என்டர் பண்ற டேட்டா இந்த பாக்ஸ்ல வந்து கொஞ்சம் ரூல்ஸ் செட் பண்ணிருப்பாங்க, அந்த ரூல்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ணுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்றதா என்ன வேலிடேஷன். ஓகே, ரைட். ஸோ வேற என்ன HTML5ல நியூ இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய மல்டிமீடியா எலமெண்ட்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முன்னாடிலாம் நீங்க ஒரு HTML பேஜ்ல வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபிளாஷா கன்வெர்ட் பண்ணி ஃபிளாஷ் ஃபைல தான் உங்களால என்ன பண்ண முடியும், ப்ளே பண்ண வைக்க முடியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துட்டாங்க, நம்மளுக்கு ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டாங்க, வீடியோ ஸ்பேஸ் SRC ஈக்குவல்னு சொல்லிட்டு உங்களோட வீடியோட ஃபைல் பார்த்து மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஒரு பிளேயர் வந்துடும். பிளேயர்லேயே இன்பில்ட்டா வந்து பிளேயர் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே வந்துடும். பாஸ், பிளே, ஓகே, ரீப்ளே, அதுக்கப்புறம் சவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஃபுல் ஸ்க்ரீனை மாத்துறது, இது எல்லாமே வீடியோங்கிற ஒரு சின்ன எலமெண்ட்லேயே உங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணா கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இந்த இடத்துல என்னோட பிளேயரை வந்து யாருமே வந்து ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணக்கூடாது அப்படின்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, ஃபுல் ஸ்க்ரீன் ஆகாது. ஓகே, அதுலேயே உங்களுக்கு ஹைட் அண்ட் வித் எல்லாம் செட் பண்ண முடியும். என்னோட பிளேயர் ஹைட் வந்து இவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும், வித் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வேலிடேஷன்ஸ் கொடுத்தது, நிறைய மல்டிமீடியா எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக நிறைய சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிமாண்டிக் எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை பார்த்த உடனே both the user and the browser can easily understand what purpose of this element. ஒரு எலமெண்ட்டை பார்த்த உடனே as a டெவலப்பரா நீங்க அண்ட் இந்த கம்ப்யூட்டர் ரெண்டுமே என்ன பண்ணணும்னா இந்த எலமெண்ட்குள்ள இதுதான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஈஸியா என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பக்கம் பாருங்க, ஒரே பேஜ் ஸ்ட்ரக்சர் தான்.
பேஜோட ரெண்டு ஸ்ட்ரக்சருமே எப்படி தான் இருக்கு, ஒன்னா தான் இருக்கு. பட் இந்த பக்கம் நான் இப்படி ஒரு பேஜ் நான் கிரியேட் பண்ணணும், HTML4ல கிரியேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே நான் என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்க, எல்லாத்துக்குமே என்ன எலமெண்ட் தான் இருக்கு, டிவ்ங்கிற ஒரு எலமெண்ட் தான் இருக்கு. பட் இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நான் ஹெடரை கிரியேட் பண்ணா எனக்கு தனியா ஹெடர்னு என்ன இருக்கு, எலமெண்ட் இருக்கு. ஃபூட்டரை கிரியேட் பண்ணோம்னா எனக்கு ஃபூட்டர்னே ஒரு எலமெண்ட் இருக்கு. நேவிகேஷன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போறோம்னா நேவ்னு என்ன இருக்கு, எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஒரு பெரிய கண்டென்ட்டை காமிக்க போறோம் அப்படின்னா எனக்கு ஆர்டிகல்னு சொல்லிட்டு எலமெண்ட் இருக்கு. இதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்க முடியுதுனால கிரியேட் பண்ண முடியுது. இதை யோசிச்சு பாருங்க, ஹெடர் அப்படிங்கிற ஒரு டேகை பார்த்த உடனே யூசர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவார். இதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படின்னா ஹெடர் இன்ஃபர்மேஷன் தான் இருக்க போகுது. ஹெடர்ங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன்ல டாப்ல யூஸ் பண்றது, ஃபூட்டர் அப்படிங்கிறது நம்மளோட அப்ளிகேஷன்ல பாட்டம்ல யூஸ் பண்றது. இந்த காப்பி ரைட்ஸ் ஓகே அதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, குயிக் லிங்க்ஸ், சைட் மேப்ஸ்லாம் கொஞ்சம் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதான் என்ன ஃபூட்டர் அப்படிங்கிறது. நேவிகேஷன்ங்கிறது இந்த நேவிகேஷன்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்ன நேவிகேஷன் சொல்றது. ஸோ ஈஸியா போத் த யூசர் அண்ட் டெவலப்பர் கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பை சீயிங் த எலமெண்ட் ஆர் த டேக்ஸ். டேக்ஸை பார்த்தோன்னே ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் முடியும். ஸோ இது வந்து ஒரு சின்ன சாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் வந்து எங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க, HTML5ல இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்னெல்லாம் இருக்கு மேஜராக HTML5ல, கிளைண்ட் சைடு வேலிடேஷன்ஸ், மல்டிமீடியா வீடியோ ஆடியோலாம் டிஸ்பிளே பண்றதுக்கு ப்ளே பண்றதுக்கு டிஃபால்ட்டா என்ன கொடுத்துட்டாங்க, பிளேயர்ஸ். ஓகே, பிளேயர்ஸ்னா பிளேயர் கொடுக்கல, டேக்ல என்ன வந்துடும் உங்களுக்கு, பிளேயர் வந்துடும். ஓகே, ஸோ அது போக நிறைய சிமாண்டிக் எலமெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் HTML4க்கும் HTML5க்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் ஒரு HTML பேஜுங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃப்ரெஷ்ஷா நியூவா அடுத்த கிளாஸ்ல என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்க, நீங்க இந்த எடிட்டர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆல்ரெடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை அப்படின்னா the editor name is Visual Studio Code. எடிட்டர் நேம் என்ன, Visual Studio Code. என்ன பண்ணுங்க, கூகுள் போய்க்கோங்க. ஓகே, ஸோ கூகுள் போயிட்டு Visual Studio Code டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க, ஃப்ரீ தான். ஓகேவா, ஸோ லிங்க் வரும். லிங்க் வந்த உடனே உங்களோட சிஸ்டம் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டான இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் உங்களோட என்னவா இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா விண்டோஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுங்க, ஒரு EXE ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகும். ஜஸ்ட் அது மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்க, சும்மா நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்க டெஸ்க்டாப்ல இப்படி ஒன்று என்ன ஆகிடும், கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் தான் என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா கோட் எழுத போறோம். ஓகேயா, ஸோ எப்படி இதில் ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ணணும், எப்படி கோட் எழுதணும் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ்ல தான் கேட்கணுங்கிறது இல்லை, வாட்ஸ்அப்ல கூட என்ன பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. ஓகே, நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட வாட்ஸ்அப்ல கூட கேட்டுக்கோங்க. ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கலாம். எனி டவுட்ஸ் இன்னைக்கு செஷன்ல? ஓகே, சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் இருக்கு, நீங்க பேசுறது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு, இல்லை நீங்க எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கு அப்படின்னா தனியா பிரைவேட்டா சொல்லுங்க, இல்லை பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கலாம். உங்களுக்காக தான் இந்த கிளாஸ் இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு போகணும். ஓகே, அது நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். ஓகே, ஸோ எப்போனாலும் ஃபீட்பேக்ஸ் வந்து ஆல்வேஸ் வெல்கம். அப்படிதானே, ஃபர்ஸ்டே சொல்லிடணும். கடைசி வரைக்கும் வச்சுட்டு கடைசி வந்து சொன்னோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்குமா, இருக்காது. ஸோ அதனால ஃபீட்பேக்ஸ் வந்து கொடுங்க, சொல்லுங்க. நான் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். ஓகேவா, ஓகே. ஸோ ஆன்லைன் அட்டன் பண்றவங்களுக்கு நான் கிளாஸ் இந்த ஜூம் ஸ்டார்ட் பண்ணிட்டு கேஸ் யூ கேன் கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குரூப்ல என்ன பண்ணுவேன், நான் பிங் பண்ணுவேன். ஓகே, சப்போஸ் ஏதாவது டிராஃபிக் இருந்துச்சு வரதுக்கு ஒரு 8-10 ஆயிடுச்சு அப்படின்னா ஐயோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பயப்பட வேண்டாம். ஓகேவா, ஸோ வாட்ஸ்அப்ல நான் பிங் பண்ணுவேன். பிங் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுத்து தான் நான் கிளாஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஆல்ரெடி ஜாயின் பண்ணுவாங்க. சப்போஸ் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டுலாம் கேட்க வேண்டாம். நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணாம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணவே மாட்டேன். ஓகேவா, ஓகே. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir. Thank you.